பாமுகம் டிவி எனும் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது குடும்பம் கொலையும் தொகுப்படு நகுலா ஆசுவநாதன் அவர்கள். வணக்கம். வாருங்கள் நகுலா ஆசுவநாதனே. இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்புறவுகளே. நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டும் இருக்கும் பாமுகத்தில் குடும்பம் குவலியம். குடும்ப பிரச்சனைகள், பிள்ளைகளின் வளர்ப்பு முறைகள், கல்வி முறை போன்றவற்றை தாங்கி வரும் களமாக விரிகின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். டிவி தமிழ், லண்டன் தமிழ் வானொலி, firstaudio.net இவற்றின் ஊடாக இப்பொழுது மலர இருக்கின்ற நிகழ்வு குடும்பம் குவலியம். குடும்பம் குவலியம் என்று 1005வது தலைப்பினூடாக மலர்ந்து மனம் பெறப்ப இதோ உங்கள் முன் வருகின்றது. அதற்கு முதல் வள்ளுவன் வகுத்த ஒரு குறளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருந்த கூலி தரும் என்று அழகாக இறைவனால கூட முடியாவிட்டாலும் உன்ற முயற்சி தான் கட்டாயமாக உனக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. இந்த லண்டன் தமிழ் வானொலி இன்று 29வது ஆண்டில் கால் பதிக்கையிலே உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஆரம்பித்து 3வது மாதமே நான் அந்த வானொலியில் இணைந்து கொண்டது இன்றும் இனிக்கும் ஒரு நினைவுகளாக இருக்கின்றது. எனது நகரத்தில் இருந்துதான் சேதுபதி அம்பியா என்பவர் தான் நடாமோகனுடைய ஊரை சேர்ந்தவர் உரும்புராய். அவர்தான் முதல் சிந்தனை அதில் எழுதியிருந்தார். அப்பொழுதுதான் என்னையும் டீச்சர் நீங்கள் அதில் எழுதுங்கோ என்று கேட்டபடியால் அன்று மலர்ந்த அந்த எழுத்து தொடர்பு இன்றும் எங்களுக்கு ஏணிப்படியாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதில் இருந்து வளர்ந்த ஒருவராகத்தான் நாங்கள் எங்களையும் பார்க்கக்கூடிய நிலை இருக்கின்றது. அந்த வகையில் இந்த 29வது ஆண்டு பயணத்தில லண்டன் தமிழ் வானொலியை நாங்கள் வாழ்த்தி உண்மையிலேயே இந்த நிகழ்வுக்குள் வருகின்றேன். எழுத்தோடு இணைந்து எண்ணத்தோடு வளர்ந்து எட்டு திக்கும் பரவி ஏற்றம் தரும் லண்டன் டைமே. எழுத்தோடு இணைந்து எண்ணத்தோடு வளர்ந்து எட்டு திக்கும் பரவி வரும் லண்டன் டைம் வாழ்க பல்லாண்டு வளமோடு என்றும். ஆணிபத்தில் ஆரம்பித்து அன்று தொட்டு இன்று வரை தொடர்கிறாய். ஆணிபத்தில் ஆரம்பித்து அன்று தொட்டு இன்று வரை தொடர்கிறாய். நின்று நிமிரும் வாழ்வில் வென்று நீயும் ஒளிர்கிறாய். என்றும் சிறர்களுக்கு எழுத்தூட்டி மொழிஜச் செய்து வென்று நீயும் உயர இன்றே வாழ்த்துகிறேன், இணைந்து வாழ்த்துகிறேன். வாழ்க பல்லாண்டு, வாழ்க வளமுடன் என்று அந்த லண்டன் தமிழ் வானொலியையும் வாழ்த்தி கொண்டு இன்றைய குடும்ப குவலியம் சற்று வித்தியாசமாக உண்மையிலேயே நினைத்தேன். அதை இப்பொழுதே செய்து கொண்டு நாங்கள் எங்களோட நிகழ்ச்சி கூடாக வருவோம். நீங்கள் ஒவ்வொரு தரும் என்னுடைய தலைப்பினூடாக பேசக்கும் முதல் இந்த லண்டன் தமிழ் வானொலியில இணைந்த அந்த நினைவுகளை ஒரு முறை ஒரு 2 வரியில் மீட்டிக்கொண்டு என்னுடைய தலைப்புக்குள் வாருங்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். காரணம் எங்கட தலைப்பும் வர வேணும், அதே நேரம் லண்டன் தமிழ் வானொலியும் அந்த அதாவது அதுல இணைந்த மனங்கள் அந்த இணைந்த நேரம் உங்களுக்கு எப்படியான ஒரு இருந்தது என்பதையும் கூறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். நான் இன்று எடுத்த தலைப்பு இந்த பிள்ளைகள் பற்றி ஒரு உண்மையான ஒரு விடயத்தை சொல்ல வேணும் என்ற ஒரு அனுபவபூர்வமான தலைப்பைத்தான் கொண்டு வந்திருந்தேன். அந்த தலைப்புக்கான ஒரு காரணம், அதாவது இன்றைய பிள்ளைகளின் பிரச்சனைக்கு காரணம் பெற்றோர்களா தொழில்நுட்பமா என்ற ஒரு நிலையை நான் எடுத்ததற்கு ஒரே ஒரு காரணம் சொல்றேன். என்னிடம் படிக்கின்ற ஒரு சிறுவன், அவனுடைய தாயார் அடிக்கடி பிள்ளைக்கு அடிக்கிறா என்ற ஒரு பெயரில் ஒரு பிரச்சனை வந்து விட்டது. 3 பிள்ளைகள். கடைசி பிள்ளை சின்ன பேபி குழந்தை, 5 மாத குழந்தை. அதையும் அவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். ஏனென்றால் அடிக்கிறேன் 2வது பிள்ளை போய் ஆசிரியருக்கு சொன்ன உடனே அந்த ஆசிரியர் அந்த குடும்பத்தையே அழைத்து இப்பொழுது இங்கு அந்த உங்களுக்கு தெரியும் தானே, அந்த இளையோர்கள் பராமரிப்பு நிலையத்துக்கு கொண்டு போட்டார்கள் 3 பேரும். அதை நினைச்ச உடனே எனக்கு ஒரு கவலையா இருந்தது. ஏன் அந்த பிள்ளைகளின் பிரச்சனைக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று ஒரு தலைப்படுத்தி பேச வேணும் போல் இருந்தது. அடிக்கடி குழந்தை கைத்தொலைபேசியை பாவிக்கிறதாம். அதற்காகத்தான் தாய் அடிக்கடி சும்மா தட்டுறது, அடிக்கிறாண்டு இல்லை. ஆனால் அது இப்படி ஒரு பெரிய பாரதூரமாக வந்து விட்டது என்று நினைக்கும் போது ஒரு கவலையாக இருந்தது. ஆகவே இந்த தலைப்பு எடுத்து நான் ஆராயலாம் என்றுதான் இருந்தேன். நாங்கள் இந்த தலைப்பினூடாகவும் ஒரு வரியில நீங்கள் லண்டன் தமிழ்ல இணைந்த காலத்தை ஒரு நினைவுபடுத்தி செல்லலாம் என்றதுக்காக இன்றைய நிகழ்வு 10வது ஆண்டில, ஏன்னா 29வது ஆண்டில அந்த பிறந்த தினம் என்றபடியால் இந்த நிகழ்வூடாக நீங்கள் தொட்டு செல்லலாம் என்று உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஏமலர் பாருங்க. நான் இந்த வானொலியில இணைந்தது 2004ஆம் ஆண்டுதான். பிள்ளைகள் தான் முதல் ஆரம்பத்தில் இணைந்தார்கள் 2004. அதுக்கு முதல் இதுல கேட்டுக்கொண்டிருந்தாங்க மற்ற வானொலி மூலம் அந்த டிஆர்டி அதுல இந்த நிகழ்ச்சி நடக்க அதை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. அதுல அதை கேட்க தொடங்கித்தான் அதுல இணைய தொடங்கி
அப்புறம் 2004 இருந்தான் பிள்ளைகள் ஆக்கம் எழுத தொடங்கினார்கள். அதுல இருந்து அதுக்கு பிறகு இவர் கவிதை எழுத தொடங்கினார். அதுக்கு பிறகு நான் இந்த போட்டி நிகழ்ச்சியெல்லாம் கலந்து கொண்டு அப்படி அப்படியே படிப்படியா வந்தது. இப்பொழுது ஒரு தொகுப்பாளரா இருக்கிறேன். அவ்வளவுக்கு முன்னேற்றம். முந்தி நான் கிடைக்கவே மாட்டேன். சரியான பயம். எனக்கு டெலிபோன் எடுத்தாலே அது உடம்புல நடுங்கும் அப்படி எனக்கு ஆரம்பத்துல. அப்படி இருந்தேன் நான். பிறகு அப்படி அப்படியே படிப்படியா வளர்ந்து இப்ப 2 பிள்ளைகள் இது மட்டும் வந்தவ 18 வயது மட்டும் இருந்தா வந்தவ நினைக்கிறேன். எப்படி 2 புறம் இந்த வயல் இப்ப நாங்கள் தொடர்ந்து நிக்கிறோம். நிச்சயம். அதாவது ஒரு தொடர்ச்சி ஒரு ஆரோக்கியமா வாழ்றதுக்கும் இது ஒரு காரணமா இருக்கு சொல்லலாம். சரியான உண்மை. உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தா தான் எங்களோட உடலும் அதுக்கேற்ற இடம் கொடுக்கும். அப்ப இதுல வந்த உடனே ஏதோ எங்களை அறியாத ஒரு உற்சாகம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது. அதால நான் இருக்கிறேன். இப்ப வீட்டை நிக்கிறனால எல்லாம் இதுலயே வந்திருப்பேன். இல்லாட்டிலேயே மற்றபடிக்கு இப்படிதான் இருந்து எல்லாம் முடிவு மட்டும் இருந்துதான் போவேன். அது எனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி மாதிரி தான். ஏதோ எங்களோட கன உறவுகளோட நான் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு இது நினைவு வந்திருக்கேன். ஏதோ கன பேரோட இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நினைவு இருக்குது. நல்லது நல்லது ஜெயமலர். ஆம் ஜெயமலர், இன்றையான் கருத்து நீங்கள் என்ன மாதிரி பாக்குறீங்க? இன்றையான் கருத்து தாயிலையும் பிள்ளை தொழில்நுட்பத்திலையும் பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். தொழில்நுட்பமும் ஒரு காரணமா இருக்கு. அந்த சின்ன வயது பிள்ளை டெலிபோன் எடுக்குதுண்டா அந்த தாய் அந்த டெலிபோனை அடிக்கிறது தான் வச்சுக்கூடாது அந்த பிள்ளை மதப்பை எடுக்க வலிக்கிறது. அந்த சின்ன பிள்ளையா இருக்கேக்குல அந்த பிள்ளை கேட்ட விளையாட்டுதான் கொடுக்கணும். அந்த பிள்ளையோட சேர்ந்து அவவும் ஒரு பிள்ளையா இருந்து விளையாடி கொண்டு இருந்தாண்டா டெலிபோனை பக்கத்துல கொடுக்க. டெலிபோன் என்னதுக்கு ஒரு அவசரத்துக்கு தானே. மற்றபடிக்கு டெலிபோனை விட்டுட்டு இப்போ பிள்ளையோட சேர்ந்து விளையாட்டு இருந்தாலும் இந்த பிள்ளை அந்த விளையாட்டுல முழுக்க கவனம் செலுத்தி இருக்கு. இப்ப பிள்ளைய சும்மா இதன்று தான் டெலிபோன் எடுக்க இப்ப அங்கேயும் போக பிள்ளை அந்த டெலிபோனை தான் எடுத்து விளையாடத்தான் செய்யும். அதுக்கப்புறம் அடிக்கிறதுல அர்த்தம் இல்லை. அவதான் திருந்தவணும். தாய் தான் பிள்ளை இதுல. அவர் பிள்ளைக்கு ஏற்ற மாதிரி அதை கொண்டு போகணும். டெலிபோனை பிள்ளை பார்க்கக்கூடியதா தான் டெலிபோன் பாக்குறதும் பிள்ளைதான். அடிக்கடி இப்ப இருந்துட்டு ஏதாவது தேவை அதோ சரி. மற்றபடி நெடுகளுமே எடுத்து விளையாடி கொண்டு பிள்ளைய மத பார்த்துட்டு தானும் விளையாடத்தான் பார்க்கும். பிள்ளைகளுக்கு ஏற்ற விளையாடுச்சா பிள்ளைகளோட சேர்ந்து தாயும் விளையாடணும். கூட நேரம் பிள்ளைகளோட கூட செலவழிச்சாதான் பிள்ளை அதோட இருக்கும். அது பிள்ளை தானும் டெலிபோனை தான் பார்க்கும். அவ ஒரு பக்கத்துல இருந்தா பிள்ளையும் போய் தான் ஒரு பக்கத்துல இருந்து ஏதாவது ஒன்றுதான் செய்ய பார்க்கும். அப்ப அது தாயிலையும் பிள்ளை. அது மாதிரி தொழில்நுட்பம் சின்ன பிள்ளைக்கு பெருசா தொழில்நுட்பம் அங்க தெரிய போகுது. ஆனால் இதுதான் தொழில்நுட்பத்துல பிள்ளை என்று சொல்ல முடியாதுதானே. தொழில்நுட்பம் எப்படியோ சூழல்ல இருக்குதுதான். நாங்கள் அதுக்குள்ள இதுன்ற அளவுக்கு இல்ல. ஆனால் இவையெல்லாம் தாங்கள் செய்யற நேரம் பிள்ளை நேற்று ஒன்று பார்த்து நான் இதுல அந்த பிள்ளை டெலிபோனோட இருக்குதுன்னு சொல்லி போட்டு தாயின் தகப்பனும் அந்த பிள்ளை எப்படி திருத்தலாம் என்று சொல்லி போட்டு அவர் 2 பேரும் தாங்கள் 2 புத்தகத்தை கொண்டு வச்சு பிள்ளைக்கு வாசிச்சு கொண்டிருக்கணும். அப்ப பிள்ளை டாக்கண்டு பார்த்துட்டு டெலிபோனை வச்சுட்டு போய் தானும் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு வந்து இருக்கு. அப்ப அதுல இருந்து தெரியுது. அப்ப தாய் தகப்பன் தான் இதுக்கு காரணம். அவைகள் திருந்தினா பிள்ளைதானா திருந்தும். அதான் உண்மையிலே அதை ஒரு நீங்க சொன்ன சரி. அதாவது பெற்றோர்கள் தாங்கள் அடிக்கடி பாக்குறது, அதனால அந்த பிள்ளை அம்மா பாக்குறாதானே அப்பா பாக்குறாதானே நானும் பார்க்கலாம் என்று அதை தொடர்ச்சியாக எடுத்து பிறகு தாய் தகப்பனுக்கு தெரியாமல் பெட்ரூமிலும் கொயிலட்டுகளோ வச்சு கொண்டும் பார்க்கக்கூடிய அளவுக்கு குழந்தைகள் சிலதுகள் இருக்குது. அல்லது அப்ப அதை உடனே தாய் அடிச்சா அல்லது பேசினா அதுக்கு கோபம் வருது. இப்படியான ஒரு நிலைமை சின்ன பிள்ளைகளுக்கு அந்த இதுகள் எடுத்து கொடுக்குறோம். இவைதான் எடுத்து கொடுப்பினோம். என்ன தங்களை சுகத்துக்காக பிள்ளைக்கு ஏதாவது பிராக்க காட்டுறதுக்கு அதை செய்து பழக்கி இருப்பினோம் ஆரம்பத்துல. பிறகு பிள்ளை அதுக்குள்ளே அடிக்ட் ஆனது பிறகு ஒண்ணும் செய்யல. உண்மைதான். அப்ப அதுதான் பிள்ளை. இப்ப தங்கட இதுக்காக பிள்ளைக்கு பிள்ளை அழுதுன்னு அதை கொடுத்துட்டு தங்கட வேலை ஏதாவது செய்யறதுக்காக அதை கொடுத்து பழக்கிட்டு முதல் பழக்கினது பிறகு பிள்ளைகிட்ட இருந்து எடுக்கிறது கஷ்டம். சரியா சொன்னீங்க. அதான் முதல் அந்த அடிமையாகாத தன்மையை முதல் நாங்கள் ஏற்படுத்துகிறோம்ன்றது எங்களுக்கு தெரியாமே செய்யறோம். அதுதான் முதல் கவனத்துல இருக்க வேணும்ன்றது உண்மை. அருமையான கருத்து ஜெயமலர். நன்றி. மன்னிப்போட நான் வரவா? சரி சரியா சொல்லுங்க. வணக்கம். கிராமத்துக்கும் உங்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு வந்த நகுலா அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு நான் இன்றைய நாள்ல 1998ஆம் ஆண்டு டிஆர்டியில 1 மணி நேரம் லண்டன் டைம் செய்து கொண்டிருந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரையும் இடவிடாமல் தொடர்ந்து கொண்டு வருகின்றேன். நான் வானொலிகள் என்று சொன்னா இந்த 2ம் தான் நான் கேட்பது. என்னடா நாங்கள் இந்த புலம்பெயர்ந்து தமிழ் கூடுதலா
அந்த தனிமையில் வந்து இருக்கும் பொழுது எங்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே வேற வரப்பிரசாதம். ஆமா. வேற பொழுதுபோக்கு ஒண்ணும் இல்லை, அந்த நேரம் ஒன்றுமே இல்லத்தான். அப்ப அந்த சேட்டலைட்ல கூட்டித்தான் அதுக்கு பார்க்கணும். அவன் தச்சமயம் டிவியை பார்த்தா எனக்கு ரேடியோ கேட்கல, ரேடியோ கேட்டா அவை டிவி பார்க்கல, அது பிள்ளைகள் அவைக்கு அந்த பின்னேரம் கொஞ்ச நேரம் தான் கொடுக்குறது. மற்றபடி எங்களுக்கு 24 மணி நேரம் எல்லா இடம் ரேடியோ போட்டா எல்லா இடத்துலையும் கேட்கும். ஒரு இடத்துல போட்டு விட்டா அந்த அண்டபடியே நாங்கள் அந்த அன்றைக்கு இன்று வரையும் அதை தொடர்ந்து கொண்டு அது இதால எவ்வளவு அறிஞ்சம் இருக்கின்றோம். என்ன நாங்கள் இங்க அங்க தமிழுக்கு தமிழ் ஊர்ல என்ன தாயத்துல படிச்சாலும் இங்க வந்து எத்தனையோ விளங்காத சொற்களை எல்லாம் இங்கதான் இந்த அகராதி எல்லாம் அங்க ஒரு அகராதி தான் இருந்து இங்க வந்து எத்தனை அகராதி வச்சு கடைசியா கிழிஞ்ச எத்தனையோ கிழிஞ்சும் போயிட்டு பார்த்து பார்த்து அப்படி என்னுடைய வந்து என்ன சொல்றது வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எங்கட மூளைய பாருங்க, நான் இந்த நாள்ல வயது போக போக அப்படியே குறைஞ்சு கொண்டு போற நேரத்துல இது எங்களுக்கு இன்னும் அந்த மூளை வைக்குது. ஆமா, அதான் எல்லாரும் சொல்லிவினோம். இப்ப அந்த டிவி தொலைபேசி எல்லா வசதிகளும் இருந்தாலும் சொல்லிவினா உங்களுக்கு ரேடியோவோட நேரம் போனா உண்மையிலேயே எனக்கு எந்த நேரம் செய்திகள் போய் கொண்டிருக்கும், எந்த நேரம் ஏதாவது போட்டுக்கொண்டே இருப்பேன். எனக்கு அது இதுல பழகிக்குது, அந்த வானொலியை கேட்டு இதெல்லாம் பழகிக்குது. என்ன உண்மையிலேயே சிறப்பு. அது வந்து நாளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். மற்றது உங்களோட தலைப்பு வந்து நாங்கள் இப்ப பெற்றோர்ல முதலாவது தவறு என்னன்னு சொன்னா உள்ள பிறந்ததுல இருந்து நாங்கள் அதை எப்படி கொஞ்சம் ஒரு 15 வயதுக்குள்ள நாங்கள் அவர்களை கொண்டு வரலாம். அதற்கு பிறகு நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. அது அவர்களுடைய விருப்பம். அவர்கள் என்ன எந்த வழியில் போகிறார்கள், என்ன செய்கிறார்கள். ஆனா ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் அதை செய்து கொண்டு வந்தால் அந்த வழியை பின்பற்றுவார்கள். நான் இங்கே பார்த்தேன் ஒரு துடுக்கி பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஒரு வயசு வரையில கிண்டவானத்துல தள்ளி கொண்டு வந்தவா இது கேட்க அந்த புள்ளையோ தலையை போட்டு அடிச்சு அடிச்சு அழுகுது. என்ற வீட்டுல கொடுத்துருக்குறா தொலைபேசி. அப்ப அந்த கடை சொல்லி கேட்குது. சரி என்று அவட கரை எல்லாரும் கதை சொல்றதே கரைச்சல் தான் அங்க அவள் கொடுத்தா. இந்த பைய ஓன் பண்ணிட்டு இப்படி அமர்த்து கைய ஓன் பண்ணிட்டு அந்த அவற்ற ப்ரோக்ராம் வரையில பேருந்து திருப்பி அடிக்குது. தலையை போட்டு அடிச்சு அடிச்சு கிண்ண வந்து கத்துது. பேருந்து அவன் என்ன செய்யறா, அதை எடுத்து கொடுக்குறா. அப்ப அந்த பிள்ளை சிரிப்பு. அப்ப அந்த பிள்ளைக்கு அழுகிற நேரம் கொடுத்த உடனே அந்த பிள்ளை அதைத்தான் கேட்குது. என்ன எங்க போனாலும் அந்த பிள்ளை அதை வந்து அப்ப நாங்கள் அந்த பிள்ளைகளை கூட சொல்லலாம். பெற்றோர் தான் அளவாக அதை தாங்கள் பாவிக்க பிள்ளைன்ற கண்படைக்க பாவிக்க அளவாக இருந்தால் நல்லது நினைக்கிறேன். இந்த உடனே அண்ணன் மகளுக்கு அவளுக்கு 9 வருஷத்துக்கு பிறகு மூத்த பிள்ளை பிறகு 2வது பிள்ளை பிறந்தது. மூத்த பிள்ளை சொல்றா எனக்கு இவ்வளவு நாளும் அம்மா அவருக்கு இப்ப 18 வரப்போகுது, இப்ப போன வருஷம் தான் அவருக்கு டெலிஃபோன் கொடுத்துருக்குது பெரிய பள்ளிக்கூடம் போறதுக்கு. அப்ப அவ சொல்றா அம்மா எனக்கு ஒரு நாளும் தாரையில தானும் கேட்கிறேன் இல்லையா. இப்ப சின்னவருக்கு இப்ப 9 வயசு. அவ தான் போக 2 பேரும் சண்டை பிடிப்பினா பண்ணிட்டு அவள்கிட்ட சொல்றதான் இந்த பிள்ளையில ப்ரோக்ராம் போறது நீ இதை பார்த்தோன்றது நான் குளிச்சுட்டு வர மாட்டேமான். அப்ப அவ சொல்றா அம்மா அப்பாதான் செல்லம் கொடுத்து இப்படி செய்யணுமான்னு அவ உணர்ந்து செய்யறா. ஆனா எல்லா பிள்ளைகளும் அப்படியெல்லாம் நாங்க சொல்ல இயலாது. ஆமா, எல்லா பெற்றோரையும் குறை சொல்ல இயலாது, எல்லா பிள்ளைகளிலும் பிள்ளைன்னு சொல்ல இயலாது. அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்குறதா. தனி அறையில இருந்த உடனே பிள்ளைகள் என்ன செய்யுது என்ன பாக்குதுன்னு ஒன்றுமே முந்தைய ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கும். அது உலக காலத்துக்கு பொதுவாக இருக்கும் வெளியில. இப்ப வந்து அப்ப நாங்களே அதுக்கு வளர்ந்த அப்புறம் பிள்ளைகளை நாங்கள் வந்தாலும் குறை சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னா அது அவைய எந்த போக்குல போயினவன் அவையிலதான் தங்கி இருக்குது என்ன வளர்ந்த அப்புறம் சொல்லி நன்றி. நன்றி. மிக்க நன்றி, உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி ராஜினி. வணக்கம் சிவாஜினி, வாங்கோ. இனிய வணக்கம் நகலா அவர்களே. சிறப்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு என்ன நான் எப்பொழுது இணைந்தேன் என்றால் மகளுக்கு 3 வயது. மகளுக்கு 3 வயது 2004 அவர் இந்த 4 வயசுல மேடையில முதல் செங்காலில் இந்த விழா இது நடந்தது பொன்மாலை பொழுது 2004 இரா விஜய கௌரி அவர்கள் முகண்ணா எல்லாரையும் அன்றுதான் நேரலையில பாக்குறோம். ரேடியோதான் ரேடியோல கேட்டுக்கொண்டு இருந்தது. எல்லாரையும் பார்த்து கலைச்சு ஒரு அந்த தருணம் அந்த காலத்துல வந்து என்ன ஒரு அருவிமாய்த்தான் அந்த தமிழ் ரேடியோ கொண்டு நான் வந்த உடனேயுமே எனக்கு ஸ்ரீதரன் அவர்கள் முந்தி அவர் வீட்டிலே இருக்கிற நேரம் குறைவு தானே, அப்ப ரேடியோ கேட்கிற வசதிகள் எல்லாம் செய்து. அப்ப
இப்ப மழை பெய்தா இந்த ரேடியோக்கள் கேட்கிற கஷ்டம் வேண்டாம் அந்த சட்டை அப்ப அதை எத்தனையோ வகைக்கு திருப்பி வைக்கணும் மேடம். நானும் போய் தள்ளி கிள்ளி பார்ப்பேன், அது வராது. சரி நீ எப்ப சிறிதவர்கள் வேலையால வரத்தான் அதை பிடிச்சு தண்டி அதை கேட்கறது. மற்றது அப்பதே காலங்கள் என்ன இப்ப எல்லாம் நாங்கள் பாருங்க, இப்போ இன்றைக்கு நடந்த நிகழ்வை நாங்கள் புத்தகத்துக்கு போய் கிளிக் பண்ண மாட்டோம், ஓட விட்டு பார்க்கலாம். அப்ப அப்படி ஒரு வசதிகள் இருக்கே இல்ல. நாங்கள் என்ன செய்யறோம்னா ரெக்கார்ட் பண்ணிடுவோம். நான் காலமையில வேலைக்கு போறோம்னு சொன்னா இன்றைக்கு மகளின் ஆக்கம் கேட்க மாட்டேன், நாங்கள 3 மணித்தியாலம் செட் பண்ணி ரெக்கார்டுக்கு போட்டுட்டு நாங்க போடுவோம். இப்ப இவ்வளவு ரெக்கார்டிங் இருக்குது. எழுதி வச்சுக்கிறது. ஆனா அதை போட்டு பாக்குறது பழுதாகிடுது ரேடியோ. அப்படியே ஒரு சுவாரஸ்யமான இதுதான். அப்பொழுது ஓனர குரல் கேட்கறது கூட ஒரு ஆசையா இருக்கு. ஆழக்கு பார்க்கலாது குரலை மட்டும்தான் ஒரு குரல்ல இப்படித்தான். அப்படி ஆரம்ப கட்டங்கள் இப்படி இருந்தது. இன்றைக்கு இவ்வளவு வளர்ச்சிகள் பமுகத்துல நாங்கள் நினைச்சு இருக்கிறோம் என்று நினைக்கக்குள்ள சந்தோஷம்தான். இட்ட வரைக்கும் நானும் 2003 இருந்து பிள்ளைகள் வளர்ந்து அவர்கள் எல்லாம் பதவிகள் பட்டங்கள் எடுத்துக்கொண்டு போன பின்பு நாங்கள் பெற்றோர்களாக இன்றைக்கு நாங்கள் இப்படி பல இல்ல இருக்கிற எல்லாரும் தான் பிள்ளைகளுக்காகத்தான் முதலாக இதுக்குள்ள வந்தோம். இப்போ அவர்கள் நாங்கள் உங்களுடைய ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கும் இதுக்குள்ள பயனுள்ள பொழுதுபோக்கு. இப்ப நாங்க போய் ஒரு நாடகங்களை பாக்குறதுக்கும் நாங்கள் சில விஷயங்களை தேடிட்டு அதுகளை கொண்டு ஒரு படைப்பாக கொடுக்கக்குள்ள அது பயனுள்ளதாக எங்களுக்கு அமையும். வாசிக்கிற தன்மை இப்ப விட்டு போகையில எழுதுவோர் எடுக்கிறத விட இல்லை, இன்னும் தான் நாங்கள் தேடல் குறையே இல்லை. அப்படி அந்த ஒவ்வொரு பக்கங்கள்ல இன்னும் பலருக்கு இப்ப இப்படியான இதுகளுக்கு வரவே அவர்கள் ஒரு வெக்கப்படுற காலங்கள். நாங்கள் ஒரு காலத்துல எங்களுக்கு மெல்ல கதைக்கிற இடமாய் ஒரு தயக்கம் இருந்தது. ஆனா இப்ப நாங்கள் இன்றைக்கு எத்தனை ஆண்டுகள் பயணித்து இருக்கின்றோம். எங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய மாற்றங்கள், ஒரு சகோதரங்கள் இப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்கக்குள்ள கூட ஒரு சகோதரங்களோட சேர்ந்து இருக்கிறோமா. இப்ப எல்லாரும் சகோதரர்களை பிரிந்து வேற நாடுகள்ல இருக்கிறோம். ஆனா இங்கே நாங்கள் உங்களோட சேரக்குள்ள கூட எல்லாரும் ஒரு உறவுகளாக சகோதரர்களாக சேர்ந்திருப்பதும் ஒரு ஆலோசனைகளை அவர்கள் சொல்வதும் தங்கள் அனுபவங்களை பகிர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு ஊடகமாக அமைந்திருக்கின்றது. அதே நேரம் உங்களுடைய குடும்பம் குவலயம் கூட நான் பல விடயங்களை இப்படி நீங்க சொல்லுங்க, ஒவ்வொரு தலைப்பையும் பொறுத்து நீங்க சொல்ல போல இப்படி செய்யலாம்னா நானும் இதுக்கேற்ற மாற்றங்களை செய்யலாம். இந்த பிள்ளைகளை வளர்க்கிற யுக்திகள் அப்படியான இதுகள் ஒரு ஹோம்ஒர்க். இப்ப பிள்ளை வீட்டுல இப்ப நான் உங்களோட தலைப்புக்குள்ள வாரேன், பிள்ளைகள் குழப்படி செய்துகள் சொன்னா நாங்களும் அடுத்தோம் நான் என்ன செய்யறான்டா பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்த உடனே அவங்களையும் சேர்த்து நானும் சேர்ந்து சைக்கிளோட போவோம். எங்கேயாவது அவருக்கு சைக்கிள் ஓடுறோன்னா நல்லா பிடிக்கும். அப்ப அப்படி கூட்டிக் கொண்டு போட்டு பள்ளிக்கூடத்தால வந்த உடனே நீ ஹோம்ஒர்க் செய்யணும். அவங்களுக்கு அங்கேயும் அவ்வளவு நேரம் படிப்போட இருந்துட்டு உடனே ஹோம்ஒர்க் செய்ய பிடிக்காது. அப்ப டிவியை நினைப்பாங்க. அப்ப நீங்க என்ன வீட்டுக்கு அப்ப எங்களுக்கும் ஒரு இதாகுது, வெளியில போறதாகுது நாங்களும். அப்ப பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போகக்கூட ஒரு சைக்கிள் ஓடலாம், ஒரு நடக்கலாம், ஒரு விளையாட்டு தடெல்லாம் கொண்டே பிள்ளைகளை நீங்க விளையாடும் போது சரி விட்டுட்டு இருந்து நாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம், ஆக்களோட கதைக்கலாம். அப்ப மொழியும் பிடிக்கிறதாகுது அந்த இடங்களுக்கு போகல. அப்ப அப்படி செய்யக்கூட வீட்டுக்குள்ள ஒரு பிள்ளை குழப்படி செய்யுது என்று சொன்னா அங்க அவன் நீண்ட நேரம் வீடுன்றது எனக்கும் சரி உங்களுக்கும் தெரியும். வீட்டுக்குள்ள ஒரு இருக்கிற 4 பக்க சிறைகளை இருக்கிற மாதிரி அப்ப என்னையும் பிள்ளை பொழுதுபோக இல்லைன்னா என்னையும் போனதான் குறைக்க பார்ப்போம். அப்ப அதனால அப்படி செய்யலாம். இப்ப நான் பார்ப்பேன் நகுலா அவர்களே, நான் இப்ப சில இளம் பிள்ளைகளை நேரட்டா தாங்கள் உணவகத்துக்கு சாப்பிட போறோம்னு சொன்னா பெற்றோர்கள்ட்ட கூட பிள்ளைகளை தள்ளி போடுவோம். ஆனா இவங்க அப்படி இல்லை, பிள்ளைகளையும் கொண்டுதான் நாங்க வெறினோம். வந்தோடனே நாங்க வெறுங்கள் பெஞ்சில் தாங்க கேட்குங்கள், பெஞ்சில் வேணும். உடனடியாக கலர் அடிக்கிறதுக்கெல்லாம் ரெடியாக ஒரு படங்கள் இருக்கும். கொண்டு போனா கொடுத்து விட அது கண்ட பாடல அவைக்கு விளையாடுறதுக்கு சொல்லி ஒரு இடமும் இருக்கும், அதுல இருந்து கலர் அடிக்குங்கள். அப்படி இந்த புள்ளையெல்லாம் கிடையாது. இப்ப உணவகங்களுக்கு சாப்பிட வந்தனம்டா கூட அங்க அவைகள் என்ன சாப்பிட்டு போயிருங்க. அதனால பல விஷயங்களை கலந்து பேசி கதைச்சு பேசிட்டா போறாங்க. நீண்ட நேரம் பொழுது வந்த பொழுது பிள்ளைக்கு ஒரு இருக்கும். பொழுதுபோக்குக்கு நாங்க கண்டிய கொடுக்கறத விட ஒரு
பெஞ்சிலையும் பேப்பரையும் கொடுத்து விட்டாலும் அதை ஒண்ட பேப்பரையும் இப்ப இந்த வீட்டையே இப்போ பேரப்பொடிகள் வருவாங்க. நான் அவங்கள்ட்ட போனேன், என்னடா அப்பமா பேப்பர் தருங்க, சரி பேப்பரை கொடுக்க டிவி பாக்குறதோ இல்ல அதெல்லாம் கூறிக்கொண்டு இருக்குங்க. அப்படி அந்த பிள்ளைகள பொழுதுபோக்கல. மற்றது பிள்ளைகளுக்கு எவ்வளவு தூரம் இப்ப இஞ்சி எல்லாம் எதுக்கு நாங்கள் அடிப்போடும் வேண்டாது. இப்ப நீ என்ன செய்தாயண்டா அடிப்போம். என்ன செய்த நானும் எந்த பிள்ளைய குழப்படி செய்யக்குள்ள என்ன செய்யறேன்னா, இன்றைக்கு குழப்படி செய்ததுக்காக இன்றைக்கு உங்களுக்கு பொழுதுபோக்குக்காக டிவி பாக்குறது இல்லை. அப்ப அவ என்ன செய்யணும்டா, தேவையற்ற குழப்படிகள் செய்யறத தவிர்ப்பினான். ஏன்னா டிவி இல்லா போடும், யாரும் மத்தியால டிவி பாக்குறது இல்லா போடும். அப்ப மற்றது பார்க்கலாம், அளவாக பார்க்க விடலாம். ஏண்டா அதுல நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் தானே. ஆனா என்ன ஓடி ஆடி விளையாடுற பிள்ளைக்கும் டிவி பாக்குற பிள்ளைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மற்றது இன்னும் இப்ப நீங்கள் ஒரு இறைச்சியை வெட்டி கொண்டு இருக்கிறீங்க கிச்சனுக்கு, புள்ள வந்தாரு, பிள்ளைக்கு ஒரு ஸ்டூல போட்டு இங்க பேர் நீ பேர் இது என்ன, இது பேருதான் எலும்பு, இது பிள்ளையே கேட்கும், இது என்ன அது என்ன அது என்ன. அந்த பிள்ளைக்கும் அதுல ஒரு அறிதல் ஆகுதோ, அறிதல் ஆகுது. நான் எண்ணிக்கை எழுதுகள் எல்லாம் அப்படித்தான் படிப்பிச்சேன். நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கொண்டு 2 கேரட் எடுத்து. ஆனா இந்திய தலைப்புக்கு அதுக்கும் கொஞ்சம் வித்தியாசமா போகுது போல நாங்கள் யோசிக்கிறோம். அப்படித்தான் பழக்கம். அடி என்றதை விட பிராக்கள் இப்ப நானே முதல் குழந்தை வளர்த்ததுக்கும் இப்ப குழந்தைகள் கையுக்கு வந்தா இன்னும் டெக்னிக்கா குடும்பம் அனுபவம் வண்டிவா டெக்னிக்கா வளர்க்கலாம். பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் போகலாம் எல்லாம் வீட்டுக்குள்ள வச்சிருந்தியாலோ உங்களுக்கும் டென்ஷனை தான் பிள்ளைகள் உண்டாகும். அதான் எப்போதும் மைதானத்துல இருக்கிறவன் தான் மகிழ்ச்சியாக படிப்பான் என்று சொல்றது. வீட்டுக்குள்ள இருக்கிறவன் படிப்பவன் என்று சொல்ல முடியாது என்று ஒரு அறிஞர் சொல்றார். ஏனென்றால் நகராவர்கள் நான் பார்த்தேன் வேலையிடத்துல கணவனும் மனைவியும் தான் பிள்ளைய பாக்குற இடத்துக்கு போகாமல் மாறி மாறி புள்ள பாக்குறான். அவ சொல்றா தன்னை வண்டி எனக்கு வயிற்றுல கெட்டு இருந்ததா, இப்ப அதுதான் ஒரு நாளைக்கு 2 மணித்தியான பிள்ளைய கொண்டு நடப்பாங்க. வீட்டுக்கு இருந்தாலும் பொடிகள் குழப்படி செய்யுது. அப்ப கொண்டு போகல பிள்ளைக்கும் விருப்பமா வெளியில போறதுன்றாங்க. அவ்வளவு பிள்ளைகள் என்ஜாயிங் ஆகுங்க. நாங்களே இந்த பிள்ளையோட மனசுகளை மாத்திக்கொள்ளலாம். ஆனா நாங்க தமிழாக்கள் மாறித்தானே வளர்க்கிறோம். வெளிநாட்டுக்காரர் அப்படி செய்கிறார்கள். தமிழ் மக்கள் வீட்டிலேயே வச்சுட்டல்லோ சின்னத்திலையும் இதுகளையும் பார்த்து கைத்தொலைபேசியம் பாக்குறதாலதான் குழந்தை அப்படி அடிமையாகுதுன்றல இருக்குது. என்ற ஒருவரோட ஒருவர் கதைக்காயினம் ஏன் அப்படி இதுகளுக்குள்ள போகாம அப்படியான பல நல்லது சிராஜினி. நல்லதம்மா. கனவேர் இணைஞ்சிருக்கிறபடியா நாங்கள் நேரத்துக்கு நன்றி நன்றி. ஒவ்வொருத்தரும் நீங்க சுருக்கமாக பேசிக்கொண்டால் எல்லோரையும் இணைக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் ஜாந்தினி. நானும் பேசிக்கொண்டு விடைபெறல நினைக்கின்றேன். என்ன வேலைகள் இருக்கின்றன. நாங்கள் பாமுகத்தோடு நினைக்கிறேன் 2008ஆம் ஆண்டு இணைந்திருந்தோம். நகுல் தான் முதலில் இணைந்திருந்த, நகுலோடு நானும் சேர்ந்து இணைந்திருந்தேன். 2009ஆம் ஆண்டு என்னுடைய முட்டத்து மலை நிகழ்ச்சி ஆரம்பமானது. இவ்வாறு நல்ல 2019 சாரி 2018-19 நகுல் 11 தான் பிறந்தவர். 2018 2019 நான் இணைந்திருந்தேன். உண்மையில நான் நினைக்கல எனக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி செய்வேன் என்று ஆரம்பத்துல ஒரு எண்ணமும் இருக்கவில்லை. திடீரென்று சொல்லி இயக்குனரோட கதைக்கு அவர் ஒரு மூத்தோர்கள் மாதத்துலதான் நிகழ்ச்சி செய்யும் போது எனது அப்பா பற்றி கதைக்கும் போதுதான் நீங்கள் ஒரு நிகழ்ச்சி செய்யலாம் என்று தோண்டின போதுதான் நான் எனது முட்டத்து மலை நிகழ்ச்சி தொடங்கி இருந்தோம். எனது அந்த தொடக்கம் இப்பொழுது 6 வருடங்களை தாண்டி அழகாக சென்று கொண்டிருக்கிறது. ஒரு மகிழ்ச்சி தான். எங்களுக்குள் இருக்கிற ஆற்றல்களை, எங்களுக்குள் இருக்கிற திறமைகளை நாங்கள் வெளிக்கொண்டு வருவதற்கு நல்லொரு களமாக, நல்லொரு இடமாக இது இருக்கின்றது. அதற்கு இயக்குனருக்கும் மணியக்காக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏனென்றால் அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்கின்ற சரியான சவால், எத்தனையோ சவால் மத்தியில தனது வாழ்நாட்களை இதுக்கென்று அர்ப்பணிச்சு அதை வாழ்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சில வெள்ள கவலையா இருக்கு, ஏன் இப்படி செய்யணும் அந்த மாதிரி, ஏன் இப்படி செய்யணும் அந்த மாதிரியும் தோன்றும். ஏனென்றால் அந்த அவர்கள் அந்த படுற பாடுகளை பார்க்கும் போது தோன்றும். என்றாலும் அவர்களது நம்பிக்கை, அவர்களது இதனால ஏற்படுற ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சியால அதை செய்து கொண்டு போகின்றார்கள்.
அதிபருக்கு அதே ஒரு மகிழ்ச்சி இருந்தது அந்த காலம். அவருக்கு ஒரு ரேடியோ, அந்த ஒரு அறிவிப்பாளர், அந்த உண்மையிலேயே அந்த நாங்கள் கேட்க 90ஆம் ஆண்டு என்று நாங்க நினைக்கிறேன். 90 இது முதல் சன்ரைஸ்ல தான் இவருடைய குரலை நாங்க கேட்டேன். நான் 90ல வந்துதான் சன்ரைஸ்ல அதுக்கு பிறகு. அப்ப எனக்கு ஒரு டச் மொழிகளுக்குள்ள நாங்க இருந்த நாங்கள் தமிழ் மொழி ஊடகங்களே இல்ல. அப்ப கேட்கல அந்த நேரம் வச்ச கம்பீரமான குரலும் இதுவும் அந்த அவருக்கு ஒரு வெறிதான். அதாவது நான் ஒன்று செய்யணும் என்ற ஒரு துணிவோட இச்சவரை தனது உயிரை விட இதை சுவாசிக்கிறது, இதை நேசிக்கிறது கூட அதிகமாக நெடுக சொல்லியும் இருக்கிறார். நீண்ட கனகாலங்கள் சொல்லிக்கொண்டும் வருகின்றார், தனது உயிரை விட இதை தான் நன்றாக உணர்ந்த. ஆனால் ஆமாம், அதனால ஏற்படுற வலிகளையும் தாங்கிக் கொண்டு அவர் பயணிக்கிறார் என்பதுதான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கிறது. என்றாலும் அவருடைய விருப்பம் அது நீண்ட காலம் பயணிங்க. அப்பொழுது வாணியக்காவும் உதவி செய்து அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்வதற்கு வழிவகுத்து கொண்டிருக்கின்ற நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கி அழகாக சென்று கொண்டிருக்கின்றது. நானும் அதை திருப்ப இதையேதான் சொல்றேன். சாந்தினி என்றதை கேட்டால் நீங்கள் டான்ஸ் டீச்சரை விட லண்டன் தமிழ் வானொலியில இருக்கிறது என்றதான் சொல்லுவீங்க. உடனே தமிழ் டீச்சர்ன்னு சொல்லுவீங்க. நம்ம என்ன கேட்ட உடனே சில பேருக்கு தான் ஒவ்வொரு துறையில இப்ப துறை சார்ந்தவைக்குத்தான் தெரியும். என்னடா நான் இங்க வந்திருக்கேன், நான் லண்டன் தமிழ் வானொலியில என்ன முற்றத்து மேல தெரியும், தமிழ் பள்ளிக்கூடம் போனா தமிழ் டீச்சர் தெரியும், டான்ஸ் பக்கம் போனா டான்ஸ் டீச்சர் தெரியும். இந்த எல்லா பழங்களும் தெரிகிறது. ஆமாம், எல்லாம் தெரிந்தது இல்லை, எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்தது இல்லை. என்றாலும் அது எங்களுக்குள் மகிழ்ச்சியை தந்தது, எங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்தியது எங்கள் லண்டன் தமிழ் வானொலி என்று கூறுவதில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி இருக்கின்றது. அதுதான் உண்மையும் கூட. நன்றி நகுலாக்கா, இன்றைய தினம் இதை பகிர்வதற்கு. உங்களுடைய தலைப்பு உண்மையில மிக கஷ்டமாக இருக்கின்றது. இந்த உற்பத்திய சூழல், நாங்கள் வாழ்ந்த காலங்கள் வேற, இங்கு பிள்ளைகள் பிறந்து நான் நகுல வளர்த்த காலம் வேற, ஆனா இப்ப பிள்ளைகளை பிறத்து வளர்க்கிற காலம் வேற. என்ற வளர்ப்பு முறையில் சரியான வித்தியாசங்கள் இப்பொழுது. ஆனால் பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நாங்கள் வளர்க்கிற முறை என்றது அவர்கள் சில வேளையில் அடம் பிடிப்பார்கள் தான். அடம் பிடித்தால் அதுக்கு இடம் கொடுக்காது நாங்கள் தான் அதை வேற்று மற்ற பாதைக்குள் திருப்பி கொண்டு போக வேண்டும். எனக்கு தெரிஞ்ச அளவில் வயசு வந்தும் 13, 14 வயசு வந்தும் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களில் கதைக்கும் பொழுது அடிக்கையில அம்மா அதப்படி இதப்படி என்று சொல்றா, நெடுக இதை சொல்றா அதை சொல்றான்னு சொல்லியே பிள்ளை யுவன்ல போயிருக்கிற அளவுக்கு இங்க பாதைகள்ல இருக்குன்னு அடிக்கையில. ஆனா பேரண்ட்ஸ் அடிக்கையில, ஆனா படி என்று சொன்ன போது அது கஷ்டம் பிள்ளைக்கு. அது பிள்ளைக்கு கஷ்டமாக இருந்திருக்கிறது, படி என்று சொல்லது. அப்ப அந்த நிலையிலும் இங்கு அதுக்கான சூழல் இருக்கின்றது. இங்கு பெற்றோருடைய பக்கம் பார்ப்பது அவர்கள் பார்க்க மாட்டார், பிள்ளையின் பக்கம் தான் உடனே பார்ப்பார்கள். இங்க அவங்க கட்டமைப்பு அப்படித்தான். பிள்ளைகள் பெற்றோர் எவ்வளவுதான் சொன்னாலும் எவ்வளவுதான் கதைத்தாலும் பிள்ளைன்ற சொல்லுக்குத்தான் அந்த நேரத்துல முன்னுரிமை கொடுப்பார்கள். ஆனால் மற்ற பக்கமும் இருக்கின்றது. என்னன்னா இங்கத்த வாதிட்டு இப்ப அந்த பிள்ளைய எடுத்துட்டார்கள். ஆனா வாதிட்டு அந்த தாய் சொல்லி இப்ப பிள்ளையும் கடிதம் எழுதி இப்ப அவர்கள் ஒரு கிழமை அந்த யுங்கண்டாமல இருக்கேக்க அம்மாவை பிரிஞ்சு இருக்கேக்க அவைக்கு பேர்ந்துதான் ஃபீலிங் வரும். அதுக்கப்புறம் கடிதம் எழுத சொன்னா அது அந்த பையன் எழுதின கடிதம் வந்து, நான் அம்மாவோட இருக்க போறேன், எனக்கு அம்மா தான் வேணும், ஆனா அம்மா அடிச்சவாதான் நான் இப்ப. ஆனா தாய் வந்து முதல் போய் சொல்லிக்கிட்டா அடிக்கையிலாண்டு. ஆனா இப்ப தாய் உண்மையை சொல்லி இப்ப அந்த பிள்ளைகளை சேர்த்து வச்சுட்டேன் இப்ப கொடுத்து. ஆனால் இது ஒரு கதை நவுலாக்கா, இப்படி நிறைய கதைகள் நடந்து கொண்டிருக்கிறது இங்க. நிறைய கதைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இது வந்து இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் இல்லை, எங்க இலங்கையில இருந்து வந்த பேரண்ட்ஸ் தான் இதை அப்படி இந்த பக்கங்கள்ல கூடுதலாக பாவிக்கப்படுகிறார்கள். ஆனால் இங்கு பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் அழகாக தங்கள் பிள்ளைகளை ஒவ்வொரு முறைகளை வளர்த்து கொண்டு போகின்றார்கள். இந்த இடப்பட்ட எங்களுக்கு பிறகு வந்த பிள்ளைகள் தான் இப்பொழுது இதுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். 6 வருஷம் வந்த ஆக்களும் தான் எங்களை விட இளமாக்கள் தான், எங்களோட அப்படி இல்லாத இளமாக்கள் தான். ஆனா 6 வருஷம் வந்த ஆக்களுக்கு இந்த சட்ட சிக்கல் தெரியாதல்லோ.
ஆமா 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 அதால அவை அந்த நிதியை அந்த வார முன்கோபங்கள் தான் இதற்கு காரணம். எனக்கு எங்களுக்குள் வார கோபங்களை நாங்கள் குறைக்க வேண்டும் என்றது 60 சினம் என்று சொல்லுவது தானே. அது குறைப்பது வேண்டும், குறைத்தாத்தான் அதை செய்யலாம். ஆனால் இங்கு எனக்கு என்னென்று தெரியல, எனக்கு சில வேளையில ஜெர்மன் சட்டங்கள்ல சில வேளையில கூட கோபம் வாரது. பிள்ளைகளை நல்வழிப்படுத்த முடியாமல் சில நேரங்கள்ல அவங்க பிள்ளைகள் பக்கம் சார்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனண்டா சில நேரம் உண்மையா பிள்ளை செய்யும் அந்த பிள்ளைய நீங்கள் எல்லாம் ஃபீல் பண்ணணும் நிக்கிற அளவுக்கு வரையக்குள்ள. ஆனா இவன் இந்த சட்டம் எங்களுக்கு சாதகமா அமையாது என்ன சில நேரம். ஆமா இல்ல என்ன சில இடங்கள்ல பிள்ளைகளை கண்டிக்க வேணும். கண்டிக்காமல் அந்த இடத்தை கண்டிக்காம பிறகு பிள்ளை வளர்ந்து அதை தெரிஞ்சு கொள்ளும், அதை அறிஞ்சு கொள்ளும் அந்த காலம் போயிடும். அந்த காலம்ன்றது விரைவாக போயிடும். நான் இந்த முறை எனக்கு ஒரு சென்ற ஆண்டு ஒரு இது வந்தது. அந்த பேரண்ட்ஸ் போய் வாதாடினவ இந்த பிள்ளை அடிக்கல ஒண்ணும் இல்ல, பிள்ளை அம்மா அம்மா ஐயா அம்மான்ட்டுதான் வளர்த்தவ. ஆனால் அந்த பிள்ளைக்கு வீட்டுல இருக்க சொல்லி அவ சொல்லி வகுப்புல சொல்லி பிள்ளைகளுக்கு சொல்லி டீச்சருக்கு சொல்லி அந்த பள்ளிக்கூடம் பேரண்ட்ஸுக்கு அறிவிக்காமலேயே பிள்ளைய விரிச்சிட்டினா. பிள்ளைகள் பேரண்ட்ஸை கூப்பிட்டு கதைச்சிருக்கணும் பள்ளிக்கூடம். அப்படித்தான் இங்க சட்டம் இதுவும் அப்படித்தான். பள்ளிக்கூடம் ஆசிரியருக்கு சொல்ல ஆசிரியர் நமக்கு அறிவிச்சு உடனடியாகவே அது உண்மையில பிள்ளையான பக்கம் என்று நான் சொல்லுவேன். முதல் பேரண்ட்ஸை கூப்பிட்டாவே கதைக்க வேண்டும். ஆசிரியரோ பள்ளிக்கூடமோ ஏதோ பேரண்ட்ஸை கூப்பிட்டு முதல் கதைக்க வேண்டும். அதுதான் முறை. ஒரு முறை சட்டத்தின்படி அந்த முறை இல்லையா. பிள்ளை முறைப்பாடு செய்தால் பேர்ந்து இவங்கண்டாம் தான் இவியலை விசாரிக்கிற அந்த தன்மை இருக்கா. அப்படியும் ஒரு சட்டம் இருக்குதா? ஆமாம், நானும் அதை அறிந்து கொண்டேன். பிறகு லோயர் வைத்து எல்லாம் கதைத்தார்கள். இன்னும் அதுக்கு முடிவு கிடைச்சதோ தெரியல. இவ்வாறு நிறைய சம்பவங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். ஒன்றல்ல, ரெண்டுல, மூன்று. சிலது சொல்ல முடியாம இருக்கல்லோ உங்களுக்கு, சிலதுகள் வெளிப்படுத்த முடியாத சீக்கிரட்டான விடயமா இருக்கிறவடியா. உண்மையில கவலைக்குரியது இது. நான் பள்ளிக்கூடத்துல இப்ப பிள்ளைகளோடு கதைக்கிறேன். நான் இப்படியான நிலைகள் வரும் பொழுது நீங்கள் என்ன செய்யலாம், ஏன் இப்படியான நிலைகள் வருகிறது என்று சொல்லி வகுப்புல இப்ப நான் ஒரு 11, 12, 13, 14 வயசு பிள்ளைகளுக்கு தான் நான் அவர்களோடு வகுப்பு அப்ப கதைப்பேன் பிள்ளைகளோடு. அங்கதான் இது விதைக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நவல டீச்சர், என்ன பள்ளிக்கூடங்கள்ல தான் பிள்ளைகளோடு நாங்க கதைக்க வேண்டும். இதை அவர்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படுத்த. சில பிள்ளைகள் நல்ல தெளிவாக இருக்கிறார்கள், சொல்லுவார்கள் அம்மா எனக்கு நல்லதுக்கு தானே சொல்றா, நல்லதுக்கு என்ன நல்லதுக்கு தானே, நான் நல்லது பின்காலத்துல நல்லா இருக்கணும் ஒரு பிள்ளை சொன்னிச்சுது. அதுல அப்ப நீங்கள் அந்த பிள்ளை உணர்ந்த அளவுக்கு ஏன் உங்களால உணர முடியாம இருக்குன்னு சொல்லி அவையே கூட்டி கதைச்சு செய்யக்கூடிய அளவுக்கு நான் 2-3 முறை கதைத்திருக்கிறேன். எனக்கு அந்த போன வருஷம் நடந்த சம்பவம் இப்பவும் ஓடிக்கொண்டிருக்குது அந்த இது. அப்ப அதை இல்லாம செய்யணும். பிள்ளைகளுக்கு ஒரு தெளிவை கொடுக்க நல்லது. நீங்க பிள்ளைகளோட கதைக்கிறப்ப நாங்கள் அவங்களே கேட்க இல்ல இது எல்லாம் சொல்லக்கூடாது அம்மாண்டையும் அவர் அப்படி போய் சொன்னவர் திருப்பி எங்களுக்கு அட்வைஸ் சொல்லுங்கள். அந்த பிள்ளைகள் நல்லது, அப்படி பிள்ளைகளோட கதைச்சதான் தெளிவை ஏற்படுத்தலாம். உண்மைதான். ஆமாம், இதுக்கு அந்த இப்படியான தலைப்புகளை அவையோட தான் நாங்க கதைக்கவும் வேணும். என்னன்னா நாங்க இப்ப வளர்ந்துட்டோம், பிள்ளைகளை வளர்த்துட்டோம், அவை ஓரளவுக்கு வந்துருக்கணும். ஆனால் அந்த வளர்க்க போற பேரண்ட்ஸுக்கும் வளர்ற பிள்ளைகளுக்கும் தான் இது போய் சேர வேணும்ன்றது என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. நல்ல கருத்துகள். நன்றி நகுலா டீச்சர், மிக்க நன்றி. வணக்கம். நன்றி சாந்திச்சு, அருமையான கருத்து, உண்மையான கருத்து தான் அது. வணக்கம் நகுலா. வணக்கம். பாருங்க. வணக்கம். நீங்கள் ஆரம்பத்தில் கேட்ட கேள்விக்கு நானும் 29 வருடங்களாக வானொலியில் இணைஞ்சிருக்கிறேன். கேக்குறதா? கேக்குறது. சொல்லுங்க. நம்மளோட மகன் தான் இணைஞ்சவர். நீங்க இணைஞ்சது கொஞ்சம் சிந்தித்தானே என்ன? மகன் தான் முதல் போட்டிகளுக்கு இணைந்து கொண்டவர். நீங்க வந்தது பிந்தித்தான் என்ன? இல்ல மகனோட சேர்ந்து அப்பவே நாங்களும் பதில் போட்ட நாங்கள் பதில் போட்டீங்க. இந்த ரேடியோல வந்து இதன்றது முதல் அந்த வித்தியா முதலுக்கும் ரெண்டும் அந்த போட்டி நிகழ்ச்சி வரையில வித்தியாவுக்கு முதலும் 2ஆவதும் போட்டியில வர 2ஆவதுல வஜிதா போட்டிக்கு இல்ல கேள்விக்கு வந்ததுக்குள்ள வஜிதா தான் இந்த நம்பரை தந்து. ஆனா கேட்டேன், நான் அதுக்கு முதலே கேட்டுட்டேன். அந்த கேள்வியில இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். சேட்டலைட்டு ஜெர்மனியிலிருந்து சேட்டலைட் எடுப்பிச்சு பிறகு நாங்கள் ரேடியோ கேட்டு அதுல இருந்தே 97ஆம் ஆண்டிலிருந்தே நான் இணைஞ்சு கேட்டுக்கொண்டு இருந்தேன். நான் 97லயே நான் 3ஆவது சுற்று வரை கூட 3ஆவது
கேள்வி நிகழ்ச்சி நடக்கலையே நான் பிறகு மகனோடு சேர்ந்து இணைஞ்சு அப்படியே தொடர்ந்து இன்று வரையும் இணைஞ்சு இருக்கிறோம். பல பல நிகழ்ச்சிகளில் நானும் இருந்தேன். ஆனால் பிடிக்காது, உங்களுக்கு தெரியும், எனக்கு கவிதை ஒன்றுதான் பிடிக்காமல் இருந்து முந்தைய என்னடா எழுதுறார்கள் என்று அப்படி நினைச்சது காலமா இருந்தது. இப்ப அதுக்கேற்ற மாதிரி நானும் ஓரளவுக்கு என்னால தலைப்புக்கு ஏற்ற மாதிரி எழுதக்கூடிய அளவுக்கு முயற்சி. அதை விட செய்தியும் செய்தி நீங்கள் வாய்ச்ச பொழுது உங்களிடம் கேட்டேன். நானும் செய்தி எனக்கு விருப்பமா இருக்குது, செய்யலாமாண்டு. அன்று தொடங்கின செய்தி இன்று 654 வாரங்களை தொட்டு விட்டேன் நேற்றைய தினம். தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். 654. வாழ்த்துக்கள். அப்படி தொடர்ந்து எல்லா நிகழ்வுகளையும் என்னாலையும் செய்யக்கூடியதா இருக்கிறது. நானும் அன்றிலிருந்து இன்று வரை பல நிகழ்ச்சிகளில் கேட்டுக்கொண்டிருந்தேன். உங்களோட நிகழ்ச்சிகளுக்கும் இடக்கட முந்தி வந்து கொண்டிருந்தேன். எல்லா நிகழ்ச்சியிலும் எனக்கு பிடிச்சா, எனக்கு பொதுவாக பொது அறிவு வந்து பிடித்தபடியால் நான் லைப்ரரிக்கு முன்னே அங்க கேம்ப்ல இருக்கும் பொழுது தனிங்க அப்ப லைப்ரரிக்கு போறோம் நாங்கள். அப்ப அதுல போய் புத்தகங்கள் எடுத்து வாசிக்கிறது. அப்ப அந்த இதுல நானும் ஆர்வமா வந்து நிறைய பிறகு புத்தகங்கள் நானும் வாங்கி அப்படியே தொடர்ந்து இன்று வரையும் இருக்கிறேன் என்று கூறி, மற்ற இந்த அடிபடுற இதுக்கு நானும் முந்தி சின்ன விளக்குறதான் போட்டு அடி போடுறதுதான். குழப்படி செய்தா என்ன செய்யறது, தாங்க முடியாட்டி அதுக்கு ஒன்றும் செய்ய இல்லாதானே. இங்க போற சில நேரம் உள்ளுக்கு போயிட்டு சொன்னோன்னு போய் இருந்துடுவான் சத்தம் போடாம. அரையக்கில வச்சு போட்டு பிறகு கூப்பிடுறது வாண்டு. அப்ப அப்படித்தான் சின்ன அதுக்கு ஆக நாங்கள ஒன்றும் செய்ய இங்க வெளிநாடுகள்ல அடிக்கிறான் குத்துறான்னு சொல்லி அப்படி இருந்தாண்டா சில கட்டுப்பட்டு. அப்ப டிவியோ தொலைக்காட்சியோ ஒன்றும் பார்க்க முடியாது, கொள்ள இல்லாது. நாங்கள் டிவி வாங்கி போட்டது இல்லை, டெலிஃபோனை வாங்கி பாவிச்சது இல்லை. அப்ப எல்லாம் கொடுத்து வைக்கிறது. நாங்களும் சேர்ந்து அவருக்கு ஆனாவன் எழுதுறது, புத்தகங்கள் பக்கத்துல இருந்து படிப்பிச்சு கொடுக்கறது, கீறுறது, அப்படி படங்கீறி அப்படி எப்பயும் நான் விளையாட்டு சாமான்கள் அந்த பூசல்கள் இருக்குதானே ஒட்டுறது, அந்த இதுகள் வாங்கி கொடுத்து அதுகளை சேர்ந்து விளையாடுறது, அதை ஒட்ட வைக்கிறது, அப்படி செய்துதான் இதாண்டு வளர்த்தது. ஆனா நீங்கள் வளர்த்த கால பிள்ளைகள் இப்படி அடிமை இல்லத்தானே. அதோட 5 வயசு 9 மாசத்துல அவர் வந்து இருந்தபடியா அவனுக்கு அந்த கொஞ்சம் பெருசா இதண்டில அங்க ஊர்லயும் பள்ளிக்கூடங்கள் அதுல வந்தாலும் அவருக்கு அடிக்கிறதுக்கு இல்லையா, செல்ல பிள்ளை எல்லாம் இருக்கும். அப்ப அப்படி தூக்கி வச்சு எல்லாரும் இதண்டு எல்லாம் செய்தபடியா அப்படி பெற்றா. ஆனா இப்ப கனப்பிள்ளைகள் அடிக்கல இல்லையாண்டு இல்லை. ஆனா நம்மவர்கள் அடிக்கத்தான் வேணும், சில குற்றங்கள் செய்தால் அடிக்கத்தான் வேணும். அதுக்கும் எப்படி அடிக்க வேண்டும், ஒரு அடையாளம் படாமல் அடிக்க வேணும். இது எங்கள் அப்படி இல்லை. எடுத்த உடனே எனக்கு தெரிஞ்ச எங்களை ஒரு உறவுக்கார ஒருவர் அவர் பெல்ட்ட கலட்டி அடிச்சிருக்கிறார். அடிச்ச உடனே அந்த பிள்ளைய இயலாத பிள்ளை, அவர் சும்மா ஏற்கனவே அவர் ஒரு சரியான ஒரு இது இல்லாத பிள்ளை. அந்த பிள்ளையில அடையாளம் கண்ட உடனே அவர் ஸ்பெஷல் பள்ளிக்கூடத்துல தான் போகிறது. அவர் பயங்கர அட்டகாசம். அவர் பெல்ட்டால கலட்டி அடிச்சோடனே அடையாளங்கள் இருந்தோடனே உடனே போலீஸ் அந்த பள்ளிக்கூடத்துல சொல்லி பிறகு போலீஸுக்கு போய் போலீஸில் இதாண்டு பிறகு சொல்லி அவருக்கு போன் பண்ணி விட்டவங்க இல்லையாண்டா நீ மறியல் இருப்பாண்டு, பிள்ளைய கொண்டு போடுவோம் மறியல் இருப்பாண்டு அப்படி இருந்தது. ஆனா சில நேரங்கள்ல ஒன்னும் செய்ய இயலாது. பிள்ளைகளை திருத்த வேணுமென்றால் அடியும் சில நேரங்கள் அதுக்காக விட்டு கொடுத்தா. இப்ப சில பிள்ளைகள் தானா உணர்ந்து செய்கிறார்கள். சிலதுகள் நேரம் இப்ப 10, 12, 13, 14 வயசுல எல்லாம் வெளியில பிள்ளைகள் போதைகள் சிகரெட்டுகள் அப்படி இப்படி பழகிட்டு வந்தாண்டா கேமரா எல்லாத்தையும் பொறுத்து இருக்கல. அதுதானே. அப்ப அதுக்கு என்ன செய்ய முடியும்? அப்ப பிள்ளைகளை கொண்டு இங்கேயும் அப்படி கனவு பிள்ளைகளோட இப்படி புரிச்சு வச்சிருக்கிறதான். அது ஒரு கூடாதுதான் புரிச்சு. ஆனால் அதுக்கு சில பேர் அறைகளுக்குள்ள பூட்டி போட்டு வர்றது, தாமரத்தி இடத்துக்கு பிறகு போய் கூப்பிடுறது, சில பேர் வெளியில பிடிச்சு விடுறது போண்டு.
அப்ப எல்லா வழியும் செய்யத்தான் வேணும். திருந்துற பிள்ளை அம்மா எனக்கு நல்லதுக்கு தானே சாந்தி சொன்ன மாதிரி செய்யறாண்டு உணர்ற பிள்ளையும் இருக்கு. உணராத பிள்ளைகள் கோவிச்சு கொண்டு அங்க அந்த இடத்துல இருந்துட்டு பிறகு திரும்பி தாயிட்ட வராமல் இருக்கிற பிள்ளைகளும் இப்பவும் இருக்குது. ஆமா, நல்லது செல்வி. நிறைய பேர் நன்றி நன்றி நன்றி. மிக்க நன்றி அம்மா, உங்களோட கருத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம். வணக்கம். ஓ, யார் பேச? 2 பேரும் சொல்றீங்க. ஆனா அவருக்கு ஐயா நடேசன் எடுத்துட்டு ஏக்கா நீங்கள் சுருக்கமாக சொல்லுங்களக்கா. ஓகே. என்னண்டா நான் 1990ஆம் ஆண்டு இந்த சன்ரைஸ் தொடங்க நியூஸை கேட்டேன். நான் அப்பா தான் முதல் அந்த ரேடியோ கொண்டு வந்து நியூஸ் கேட்க தொடங்கினேன். அதுலேருந்து பிள்ளைகளும் எழுத தொடங்கினவர்கள். நான் முதல் நான் எழுதினதுக்கு நற்சிந்தனை தான் நான் முதல் எழுதினது. எல்லாரும் நற்சிந்தனை தொடங்கினாங்களே. மறக்க முடியாதது. கணக்க சவால்கள் எல்லாம் நிறைந்த நேரத்துல விட நாங்களும் தான் நாங்கள் பக்கவலமாக இன்று வரை அப்படித்தான் நிற்கிறோம். கோயில்ல நாங்கள் சந்திச்சு கதைச்சு திரும்ப நீங்க இதை செய்யுங்க தொடங்குங்கன்னு சொல்லி ஊக்குவித்து நாங்கள் இட்ட வரை அதை செய்து கொண்டு இருக்கின்றோம். சரி, பிள்ளைகள் முந்தைய எழுதியெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டவர்கள் தான். என்னன்னா இங்க தமிழாலேயும் அப்ப இருக்கவும் இல்லை. இந்த பிள்ளைகளோட தமிழ் எங்களுக்கு சுற்றாட இல்லை, தமிழாக்கள் அதிகம் இருக்கவும் இல்லை. நான் தான் வீட்டில் சொல்லி கொடுத்து பிறகுதான் தமிழாக. அப்போ நான் தான் சில கட்டுரைகளை பிள்ளைகளுக்கு 4 வரி 5 வரியில் எழுதி எழுப்புறது. அதுக்கு ப்ரைஸும் கிடைச்சது. நான் பிறகு திரும்பி அதில் தாங்களே எழுத தொடங்கினவர்கள். அதுலேருந்து தமிழை வளர்த்தார்கள். நன்றிகளை கூறிக்கொண்டு நான் இன்றைய நிகழ்வுக்கு வருகின்றேன். இந்திய பிள்ளைகள் பிரச்சனைக்கு பெற்றோர்களா தொழில்நுட்பம் நான் சொல்லேன் முதல் பெற்றோர்களால் முதல் காரணமா இருக்கிறார். ஏனென்றால் பிள்ளைகள் பிள்ளை பிறந்த உடனே அழுத உடனே தொட்டிலுக்குள்ள வைக்கணும். இந்த மியூசிக்கை கேட்டுட்டு படுக்க சொல்லி அந்த பிள்ளை நவீன வளர்ப்பு. அது அதான் அந்த இது இன்ஸ்ட்ருமெண்ட் தொழில்நுட்பம் தானே. அது அதோட மற்றது அழுத உடனே போட கொடுக்கணும். வேலை செய்யலாம் அழுத உடனே தான் போட கொடுக்கணும், பார்க்க சொல்லி விளையாட்டை பார்க்க சொல்லி. அப்ப அதுலேருந்தே தொடங்குது தானே அந்த பிள்ளைகளுக்கு. ஆரம்பத்திலேயே தொடங்குது அது. அதைத்தான் அப்ப இப்பவே பெரியாக்களே அதை விழுகினம் இல்லை. என்னத்தை மறந்தாலும், காசு மறந்தாலும், உடுப்ப மறந்தாலும், சாப்பாடு மறந்தாலும் ஐபோன் மறக்க மாட்டேன். ஏதோ தங்களை ஏதோ பிரிஞ்ச மாதிரி இது எங்களுக்கு தான் அப்படி இருக்குது. என்னோட சொன்னாங்க, நாங்கள் போற இடத்துல அந்த ஐபோன் இல்லாட்டா பெரிய கஷ்டப்படுவோம். என்ன நேரம் பார்க்கணும், அதில் தான் போக்குவரத்துல டைம் பார்க்கணும், எத்தனை மணிக்கு போய் சேருதல் அதுகளெல்லாம் பார்க்கறதுக்கு அது முக்கியமாக காரணமாக இருக்குத்தான். அதை பிள்ளைகளுக்கு அதை நாங்கள் பெற்றோர்கள் தொடக்கத்தில் அதில் தொடக்கத்தில் அவர்களுக்கு அதை வளர்க்கக்கூடாது. ஒரு பேர்த்தின்னு சொல்லிட்டு உடனே அதைத்தான் வாங்கி கொடுக்கணும். ஐபோன்னு சொல்லி வாங்கி கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு. அப்போ அதில் அப்போ பிள்ளைகளுக்கு பழுதாவுக்கு கூடாத வழிக்கு போகிறதுக்கு ஒரு காரணம் இருக்கத்தானே செய்யுது. அது பிறகுதான் மற்ற அந்த பேருங்க அந்த தொடர் நாடகம் பார்க்கிறோம். அதில் பிள்ளைகளும் இருந்து பக்கத்துல பார்க்கணும் இருந்து அதில் அந்த குத்து சண்டைகள் அடிபுடி சண்டைகள் அதுகளை எல்லாத்தையும் பிள்ளைகள் பார்க்கணும். என்ன அது தொடர்ந்து அதை அந்த தொடர் கதைகளை பார்க்கலாம் பிள்ளைகளையும் வச்சு தான் பார்க்கணும். என்ன அப்ப அவர்கள் பிள்ளைகளை பக்கத்துல வச்சிருக்க கூடாது, அவர்கள் வச்சிருக்க கூடாது. நீங்க என்னக்கா செய்யற சில நேரம் தாய்க்கு ஆசையாக இருக்கும், பிள்ளை அதை ஏன் பாக்குது என்று நினைச்சு கொண்டுதான் வச்சிருக்கணும், வச்சு செய்யணும். அப்படி பார்க்கதான் அந்த பிள்ளைக்கு அதான் பெற்றோரால எல்லாம் வருது. பெற்றோர் தான் முதல் காரணமா இருக்கிறோம். பிறகுதான் தொழில்நுட்பம் தொழில்நுட்பமா இருக்கிறது. அது வாக்கிக்கலாம் அது பார்க்கிறேன் சண்டை விட மற்ற அந்த பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனைகள் சண்டை அடிபுடி மற்ற கணவன் மேல விட்டுட்டு இன்னொரு திருமணஞ்சிரு அப்படியெல்லாம் அந்த நாடகங்களை போயிக்கல இவளே அழுகினோம். சில நேரம் சில இதுகளெல்லாம் அம்மா மேல பார்த்து கொண்டு நாடகத்துல அழுகினோம். அது மாதிரி பிள்ளைகளுக்கு அது ஒரு சின்ன குழந்தைகளுக்கு தானே, குழந்தை பிள்ளைகள் தானே, அதுகளை பார்க்கறதால பிரச்சனைகள் தானே வருது. நான் பெற்றோர்கள் தான் இதுக்கு பிரச்சனை காரணம்னு சொல்லி நன்றி வணக்கம். நன்றி நன்றி மிக்க நன்றி ஐயாக்கா. நன்றி, அருமையான கருத்து உங்களோட கருத்தும். அடுத்து அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம். நீங்கள் எல்லாரும் இந்த பாமோன் தொலைக்காட்சியின் பிறந்த நாளை பற்றி கதைத்துக் கொண்டிருந்தீர்கள். மிகக்குரிய வயதுகாரி, நான் தான் குறைய வயதானவள். ஆனோடைய நான் சந்தோஷப்படுறேன், நான் இருக்கிறேன்.
கவிதையாக சொல்கிறேன். மிகவும் எனக்கு இப்பவும் எல்லாவற்றிலும் கலந்து கொள்ள வேணும், எல்லாவற்றையும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற ஆசை இருந்தாலும் என்னுடைய வேலை சூழ்நிலை காரணமாக நான் பெரும்பாலும் நிறைய விஷயங்களில் கலந்து கொள்வதில்லை. வருங்காலங்களில் ஆசையாக இருக்கின்றது கேட்க. என்னண்டா பிள்ளைகளோட கட்டுரைகளை பற்றி கதைக்கிறீங்க, பிள்ளைகள் இதுல வளர்ந்ததை பற்றி கதைக்கிறீங்க, பிள்ளைகள் பரிசு பெற்றதை பற்றி கதைக்க எனக்கும் அப்படி ஒரு பெரிய பிள்ளைகள் தான் இருக்கிறது. ஆனால் நான் ஏதோ எனக்கு அந்த வசதி கிடைக்கவில்லை. தொடர்ந்து காலத்தில் பார்ப்போம், பேர பிள்ளைகளையாவது இதுகளுக்கு கொண்டு வர வேணும் தமிழை வளர்க்கறதுக்கு. இன்றைய தலைப்பு பிள்ளைகள் குழந்தைகள் பெற்றோராலையா தொழில்நுட்பத்தாலையா காரணம். ஆனா இரண்டுமே தான், தொழில்நுட்பமும் இருக்கு, பெற்றோரும் இருக்கிறோம். இப்ப நாங்கள் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டா கொரோனா காலத்துக்கு பிற்பாடு ஐபேட்ல தான் பிள்ளைகள் பெரும்பாலானவர்கள் படிக்கிறார்கள். கொரோனா காலத்திலேயும் சூம்ல தான் படித்தார்கள். ஐபேட்ல படிக்கும் போது ஒரு தாய் முழு நேரமும் அந்த பிள்ளையோட பக்கத்துல இருக்க முடியாது. அப்ப அந்த பிள்ளை ஐபேட்ல படிச்சு கொண்டிருக்கு, பேருந்து தாயை கண்டோட தாய் இல்லாத நேரம் வேற செய்து பேருந்து படிச்சு கொண்டிருக்கா, அது தாய் என்ன செய்ய முடியும்? ஒன்னும் செய்யல. ஆனால் அதே சமயம் இப்ப எங்களோட வயதுடைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஹண்டி கொடுக்கவில்லை. ஏனென்றா அந்த காலத்துல ஹண்டி இருக்கு இல்ல, எங்கட வளர்ப்பு முறையில பிரச்சனை. இப்பத்தே இங்கிலீஷ் அந்த இளைய தலைமுறை வந்து பிள்ளைய அழுதோட ஹண்டி, பிள்ளைக்கு சாப்பாடு திக்க ஹண்டி, பிள்ளைக்கு ஹண்டி வாங்கி கொடுக்குறீங்க. 1ஆம் வகுப்புக்கு போற பிள்ளையாக இருந்தாலும் சரி, 3ஆம் வகுப்புக்கு போற பிள்ளையா இருந்தா அந்த பிள்ளைக்கு ஹண்டி தேவையில்லை. ஏன் ஹண்டி? நாங்கள் அந்த காலத்துல பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டு பாடசாலையில இருந்து பிள்ளைக்கு சுகமில்லையன்று டெலிபோன் வந்தால் வீட்டு டெலிபோன்ல தான் அதை ஆன்சர் பண்ணி இதண்டோம். இந்த பிள்ளைய கொண்டு போய் நாங்க விட்டுட்டு வர்றோம், திருப்பி போய் கூப்பிடுறோம். அப்ப அந்த பிள்ளைக்கு ஏன் பள்ளிக்கூடத்துல ஹண்டி? அது தேவையில்லாத ஒண்ணு. இப்ப ஒரு 13-14 வயது பிள்ளை பொம்பளை பிள்ளை போய் சேர்ந்த உடனே அம்மா நான் வந்து சேர்ந்துட்டேன், நான் வழியில போய் கொண்டிருக்கேன், அது கிடையாது அடிக்கடி சொல்றதுக்கு கண்டி தேவையா இருக்கு அதுக்கு. 14-13 வயது பிள்ளை ஓகே, 8 வயது 1ஆம் வகுப்பு 7 வயது போகைக்கு அந்த பிள்ளைக்கு ஹண்டிய வாங்கி கொடுக்குறார்கள். அது 10 வயது பிள்ளைக்கு கூட ஹண்டி தேவை இல்லை. 10 வயது பிள்ளைய நாங்க தனியார் பாடசாலைக்கு அனுப்புவதில்லை. நான் தாயோ தகப்பனோ யாரோ ஒரு சகோதரத்தோட சேர்த்துதான் நாங்கள் அனுப்போம். அப்ப அந்த பிள்ளைக்கு ஹண்டிய கொடுத்தோம்னா அந்த பிள்ளை ரோட்டால வரைக்கும், என்னடா என்னுடைய வீட்டுக்கு முன்னுக்கு ஒரு குரூன் சூழ, பின்னுக்கு ஒரு பெரிய ரியால் சூழ். அப்ப நான் பாக்குறேன் அந்த குரூன் சூழல உள்ள பிள்ளை கண்டியதான் பார்த்து கொண்டு வெளியில வருது. அப்ப அந்த பிள்ளைகளோட வயது 10க்குள்ளதான் இருக்குது. அப்போ அது ஒன்று. 2வது என்னன்னு கேட்டா, பெற்றோரும் இந்த பிள்ளைகளை கண்டிக்கிறாங்க. எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளையை வேதனைப்படுத்த நினைப்பதில்லை, அடித்து துன்புறுத்தவும் நினைப்பதில்லை. ஆனால் கோழி மிதித்து குஞ்சு அடியாத பிள்ளை படியாத, 5ல் விளையாதது 50ல் விளையாத. எங்களுக்கும் சில ஆசிரியர்மார் படிப்பிச்ச மற்சில நாங்கள் அவ்வளவு 100 புள்ளி எடுக்கிறோம்னா அந்த ஆசிரியர் அடிச்சு படிப்பிச்சது எங்களுக்கு இன்றைக்கும் அந்த உணர்வா செய்ய வேணும் போல ஒரு உணர்வு இருந்ததுதானே. அதுல அடிக்கிறது எல்லா நேரமும் குற்றம் பார்த்தோம்னா எங்க மைண்டுக்கு தானே அவை செய்யணும் நினைக்கலாம் என்ன. அதே மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் எங்கட நாட்டுக்காரர் தான் பிள்ளைகளுக்கு அடிக்கிறார்கள். இல்லை, ஏமன் பேரண்ட்ஸ் கூடி பிள்ளைகளுக்கு அடிக்கிறது அழகுல நான் பார்த்திருக்கிறேன். அடி என்றது பலவிதமா இருக்கு. பெல்ட்டால கலட்டி அடிக்கிறது தப்புத்தான், அது தப்பு. அடிக்கிறதும் தப்பு, சும்மா தட்டி விடலாமே ஒழிய. மற்றது நாங்க பனிஷ்மெண்ட் கொடுத்து இந்த பிள்ளைய ஒன்றை செய்யாது என்று சொல்லி வச்சா அந்த பிள்ளைக்கு அதோட சில பிள்ளைகளுக்கு அதோட பரிச்சயமா போகுது. அம்மா என்ன செய்வா, எனக்கு பனிஷ்மெண்ட் தருவா, ஒரு கிழமை டிவி கிடைக்காது, ஒரு மாதம் டிவி கிடைக்காது, இல்ல என்ன வீட்டுக்குள்ள பூட்டி வைப்பானா, அது மைண்ட்ல வந்தா அந்த பிள்ளை திருப்பியும் குழப்பட்டி தான் செய்ய பாக்குது. அப்ப நான் என்னுடைய இது என்னன்னு கேட்டா, பெற்றோரும் கவனத்தோட இருக்க வேணும், இல்லையன்று இல்ல. இப்ப பெற்றோரும் நிறைய கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இந்த நாட்டு சூழ்நிலையில என்ன நடக்குதுன்னா, தாயும் தகப்பனும் வேலைக்கு போய் புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகுது, வேலையால வரைக்கும் புள்ள வீட்டை வருது என்றால் அந்த வீட்டு வேலை செய்வதற்கு சமைப்பதற்கெல்லாம் தாய்க்கு டைம் வேணும். பிள்ளையோட நேரம் செலவழிக்க முடிவதில்லை.
அது தவறு என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது இந்த காலத்து சூழ்நிலையால. ஆனா இளம் யங் ஜெனரேஷன் சரியா வளர்க்கணும். அவை வேலைக்கும் போயினம் அதுக்கேற்ற மாதிரி குழந்தைகளையும் கவனிக்கக்கூடிய இடங்கள்ல விட்டு போறபடியா கொஞ்சம் சரியா கவனிக்கணும். இந்த இடப்பட்ட ஆக்கள் தான் இலங்கையில இருந்து வந்து இடப்பட்ட ஆக்கள் தான் கொஞ்சம் கஷ்டப்படினம் போல தெரியுது. ஆனா இப்ப யங் ஜெனரேஷனோட கையிலையும் பாருங்கோ டெலிபோன் தானே இருக்கு. டெலிபோனும் கையுமாத்தான் வாழுகிறாரு. ஆமா. ஆனா சில பேர் கொடுக்குறேன் கண்டபடி சில பேர் கொடுக்குறேன். அதான் இப்ப 100 விதமான தவறு தாயிலையும் சொல்லவில்லை, 100 விதமான தவறு தொழில்நுட்பத்திலையும் சொல்ல இல்லை நான். ஆனால் என்ன என்று கேட்டா நாங்களும் நிறைய சிந்திக்க வேண்டியிருக்கு. இந்த பிள்ளைகளை இந்த உலகத்தில் எந்த காலகட்டத்தில் வளர்ப்பது பெரிய ஒரு போராட்டமாகத்தான் இருக்கின்றது. அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நிறைய நேரத்தை செலவழிக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியம். அதாவது பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் பிள்ளையோட மினக்கிறார்கள் என்று சொல்லுவோம், அதாவது செலவழிக்கிறார்கள், பிள்ளைய வாழ்க்கை உயரும் என்றது உண்மை. ஆகவே என்னுடைய கருத்து 50-50 என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மிக்க நன்றி. அடுத்து நகுலவதி, வணக்கம். நகுலவதி நிறைய நேரம் கேட்டுக்கொண்டார். நகுலவதி வணக்கம். வணக்கம் நகுலா. ஆமாம் சொல்லுங்க. நானும் இந்த லண்டன் தமிழ் பாமுகத்தில் 1998ஆம் ஆண்டு எனது டிலக்ஷனுடன் அவரைத்தான் அதுல பொருத்தி விட்டது. நாங்கள் அப்பப்ப ஏதாவது கதைக்கும் போது அல்லது அதை பற்றி சொல்லும் போது அதற்காக வந்திருந்தோம். இப்ப மெல்ல மெல்ல நாங்கள் இதுல கூடுதலாக இணைய பிள்ளைகள் வளர, பிள்ளைகள் தங்கள் பாடு நாங்கள் எங்கள் பாடு, அதற்காக மறந்தது என்று இல்லை. ஆனால் அவர்களுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால்தான் நினைவதில்லை. இதில் இணைந்து நாங்கள் இப்ப எங்கேயாலும் வெளியில போனா கூடி இதுல ஒரு நிகழ்ச்சியை சில வேளை மிஸ் பண்றோம் என்று நினைச்சு கொண்டுதான் போவோம். அது சரி, அது ஒவ்வொரு நேரம். இப்ப எல்லாரும் வேலைப்படு காரணமாக இருக்கிற நேரங்கள்ல இணைந்து கொள்ளுவோம். அந்த இடையறாது இணைவதுதான் இங்கு முக்கியம். கேட்கல உங்களோட சத்தம். நவலவதி அவர்களே, இணைந்து கதை கேட்க எங்கள் உறவுகள் இவர் வரையில இவர் வந்திருக்கிறார், இவர் என்ன சொல்றார் என்றெல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருப்போம். நேரடியாக இணையாத நேரத்திலும் மற்றது இந்த ஒரு எங்களுடன் இருக்கிற சொந்தம் போலதான் நான் நினைத்து பழகி மகிழ்கிறேன். அதில் இணையும் நேரம் முடிந்தவரை இணைந்து கொண்டிருப்பேன். மற்றது உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் விளக்கும் காலத்தில் இந்த அதில் ஒரு பிரசங்கத்தை சொல்லுவார், கொல்லிக்கட்டை என்று இந்த டெலிபோனை. ஆனா எதுவும் எங்களுக்கு தேவை இல்லை என்றது எல்லாம் இருக்குது. ஆனா எங்களோட தேவைக்கு ஏற்பதான் பாவிக்க வேண்டும். ஆனா நாங்கள் இருக்கும்போது பிள்ளைகளை வளர்க்கும் போது இந்த டெலிபோன் எங்கள்கிட்ட இல்லாதபடியால் அந்த நேரம் இதால பெரிய கஷ்டப்படவில்லை. நான் பெரிய உங்களோட பேரன் அது இல்லத்தானே, அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப உங்களோட பேரனை வளர்க்கல பேரனை வளர்க்க என்னுடைய பார்வையில் நாங்கள்லாம் அதற்கு அவருக்கு ஒத்தாசையாக இருந்து இப்ப அவர்கள் சாப்பாடு கொடுக்கும் போது அவன் சாப்பிடுறான் இல்லை என்ற ஒரு ப்ரோக்ராம் போட்டுட்டு சாப்பாடை தீர்த்தினா கண்ணை மூடிக்கொண்டு வாயாகுன்னது. அப்பவும் நான் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். இப்ப டெலிபோனை பாட்டை போட்டு விட்டுட்டு நாங்கள் எங்கேயாலும் கேட்கக்கூடியதா வைக்கிறது வேற, கையில கொடுத்து பழக்கிறது வேற. ஆனா இப்ப அவருக்கு கூட சந்தர்ப்பம் அவர்கள் கொடுக்காவிட்டாலும் இந்த சாப்பாடு தீர்த்தேக்க காட்டுவார்கள். ஆனா எங்கட வீட்டை வந்தா நான் கடைசி வரையும் போட மாட்டேன். ஏதாவது ஒரு சாட்டை சொல்லி கதையை சொல்லி கஷ்டம்தான், அரைவாசி சாப்பாடு போகாது. ஆனா அதுக்காக பழக்கக்கூடாதுன்றதுக்காக அப்படி செய்கிறேன். ஆனா அவர்கள் எங்களுடன் கதைக்கும் போது எடுத்து கொடுக்கும் போது ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் கதைப்பார். அதன் பின்பு அந்த கண்ணும் கையும் அந்த டெலிபோன்ல தான் ஏதாவது ஒன்று செய்வார். என்ன எடுத்த உடனே நான் வீடியோ போடாட்டி அப்பம்மா வீடியோ 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 என்று அந்த பிள்ளைக்கே தெரியுது. சில வேளை ஏதாவது ஒரு மெசேஜ் கூட அனுப்பி கொண்டிருப்பார். என்ன
அப்படி வந்து விட்டது காலம். அது இப்பத்தே நவீன காலத்தில் பிறந்த பிள்ளைகள் எங்களிலும் பார்க்க எவ்வளவு புத்திசாலி பிள்ளைகள் என்றாலும் இதற்கும் ஒரு அளவும் ஏதாவது ஒரு வயத்தில் பயப்படுத்தியோ அல்லது குறைந்த நேரங்கள் அவர்களுக்கு அதை கொடுக்க வேண்டி வந்து விட்டால் அதை கொடுத்து ஒரு அரமணத்தில் நீ இதை செய்தால் நான் இதை தருவேன் என்று சொல்லி அப்படி செய்வதுதான் சிறப்பென்று நினைக்கிறேன். நன்மையும் தீன்மையும் எல்லாவற்றிலும் வருவது வழக்கம். நன்றி நவுலா. நன்றி. விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. அடுத்து ஜீவா அவர்களை தொடர்ந்து நான் ஈஸ்வரன் நான் உங்களை அழைக்கிறேன் என்ற நீண்ட நேரம் நிற்கிறார்கள். வணக்கம் ஜீவா. இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க உங்களோட கருத்து. நான் இணைந்தது வெகு குறுகிய 2025 தான் நினைக்கின்றேன். நான் பயணிக்கின்றேன். 2025 அப்படித்தான் நான் இணைந்திருப்பேன். 2025 இல்ல, வருடங்கள் நினைக்கின்றேன். கோவிட்க்கு பிறகு இணைந்தேன். 4 வருடங்கள் வேற தளங்கள்ல இருந்து இதெண்டு இப்பொழுது எனக்கு உங்களுக்கு யுங் ப்ராவ் ஜெனரேஷன் அப்படி போய்கொண்டிருக்கின்றேன். இன்றைய தலைப்பு பெற்றோர்களா இன்றைக்கு நீங்கள் எப்பவுமே டெக்னாலஜி இல்லாம வாழ முடியுமான்னு நினைக்கிறீங்க? அதான் கேள்வி. உண்மைதான். அந்த டெக்னாலஜியோட தான் அப்ப அந்த பிள்ளைகள் பாக்குறதுல பிரச்சனை இல்லை. ஆனா சிறு வயதுல பாக்குறது என்பது இப்ப நீங்க இது ஒரு பிள்ளைகளின் பிரச்சனைகளாத்தான் எடுத்திருக்கிறீங்களா? 5 வயதுக்கு உட்பட்டதோ அல்லது அப்படி என்றது இல்லத்தானே? நாங்கள் ஆரம்பத்திலேருந்தே கொடுக்குறோம்ட்டு அது பிள்ளைதான். நாங்கள் சின்ன வயசுல இருந்தே அதை அப்படியே கொடுத்துட்டு நாங்கள் எங்கட வேலையை செய்யறோம்ன்றது இல்லை. இப்ப எல்லாரும் பிள்ளைய நல்வழிப்படுத்துறதுக்கு படியண்டே நான் படிச்சு பள்ளிக்கூடம் இப்ப நீங்க கொண்டு போறீங்களா? அது நீங்களே டீச் பண்றீங்களே. உண்மையா நீங்க பாப்பீங்க இந்த வாய்ப்பாடு இருக்குதானே, மேத்ஸ் வாய்ப்பாடு எல்லாம் பிள்ளைக்கு கார்ல தான் போட்டு பழக்கினான். உண்மையா அந்த கார்ல கேட்டுதான் அது அந்த வீடியோ அந்த கெசட் இருக்கும், அந்த கெசட்ல தான் பிள்ளை படிச்சு முடிச்சு அதை பாடமாக்கி முடிச்சு. அது உண்மையா நான் சொல்லி கொடுத்தோ அல்லது அவன் சொல்லி கொடுத்தோ பழகே இல்லை. அப்ப நீங்கள் டெக்னாலஜி பிள்ளை என்று சொல்லி நாங்கள் வாதாடையில அதனுடைய. ஏன்னா இனிமே வருங்காலம் டெக்னாலஜியோட தான் வாழ போகுது. அப்ப அதை கட்டுப்பாட்டா கொண்டு போகலாமே தவிர நீங்க 12 வயது இப்ப செகண்டரி ஸ்கூல் போன உடனே நாங்க போன் வாங்கி கொடுத்துடுறோம். தகவல் பண்ணது தனியா என்ன வேற ஒரு நாட்டுல இருக்கிறபடியே எங்களுக்கு ஒரு பயமும் வருது. இப்ப நாங்களும் ஒரு டெலிபோனை கொடுத்துட்டு விடுறோமே, நாங்க போய் சேர்ந்தோன்னா சொல்லு போய் சேர்ந்தாச்சு மற்ற லீவ் பண்ணிக்க சொல்லு, வீட்டை வந்தா சொல்லு. ஏன்னா நீங்க எல்லாரும் வீட்டை நிக்கிறீங்களோ 12 இப்ப பிள்ளைகள் வரையக்கு இல்ல, பிள்ளைகளை ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ இல்லத்தானே? எல்லாரும் வேலை நாங்கள் என்ன நாங்கள் இந்த நாட்டுக்கு வரைக்கும் எதுவும் இல்லாம வந்த நாங்கள் அதுல இருந்தான் பில்டப் பண்ணி வாரோம். அப்ப நாங்கள் எந்த நேரம் நாங்க ஒரு நாளும் பிள்ளைகளை பாக்குறது கூட ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் சேர்ந்திருந்து பாக்குற டைம் குறைவா தான் இருந்தது. எங்களுக்கு ஒரு சிங்கிள் பேரண்ட் மட்டுமாய்த்தான் எல்லாரும் வளர்த்திருக்கிறோம் பிள்ளைகளை. என்ன ஒரே ஃபுல்லா எல்லாரும் ஃபேமிலி டைம் இப்ப எல்லாருமா சேர்ந்து இருந்து சாப்பிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை அது கூட லண்டன்ல இல்ல. ஏன்னா லண்டன்ல ஓடித்தான் லண்டன்ல சண்டேயும் எக்ஸ்ட்ராவா போனா டபுள் கூடி போறது சில நேரம் சுற்றுலா பயணத்துக்கு சொல்லி எப்படி ஒரு வேலை செய்தாலும் அங்காலையும் இன்னொரு வேலை செய்வீங்க எல்லாரும். செகண்ட் ஜாப் கொண்டு வச்சு கொண்டுதான் லண்டன்ல போனது. பேரண்ட்ஸுக்குமே கிடைக்காது. இப்ப ஒரு ஆள் மற்ற 2 பிள்ளைன்னா நாங்கள் ஒரு ஆளுக்கு ஸ்விம்மிங் இருக்கும், ஒரு ஆளுக்கு கிரிக்கெட் இருக்கும். நாங்க மாறி மாறிதான் கொண்டு போறோம். ஒரு நாளும் சேர்த்து வச்சு கொண்டு போறோம்னா சரியான குறைவு உண்மையா. ஆக்டிவிட்டிஸ் போயக்குள்ள பிள்ளைகள்ட்ட அந்த போன்ல குறைக்கிறோம். ஆனா நான் நினைக்கிறேன் எனக்கு செகண்டரி ஸ்கூலுக்கு போனாப்புல அந்த போன் இது வந்தது. இப்ப அதுக்கு முன்னம் வேற இல்ல உண்மையா. நாங்கள் போன் கொடுத்து டிவி போடாட்டா இப்ப உங்களுக்கும் தெரியாது இந்த லண்டன்ல என்ன நடக்குதுன்னு. இந்த டிவியில அந்த பாட்டுகள் அந்த ப்ரோக்ராம்களை அதில் பார்த்து தெரிஞ்சு கொண்டது கூட. அதுவும் சரிதான். ஏண்டா டிவி பார்க்காம விடக்கூடாது. நல்ல ப்ரோக்ராம்கள் பிள்ளைகளுக்கு இப்ப கலிடியோ அப்படி நல்ல ப்ரோக்ராம்கள் நல்ல ஜெர்மன் தொலைக்காட்சியிலே போடுவீங்க. அதுகள் எல்லாம் முதல் பார்க்கணும். பார்க்க மொழி அறிவும் வரும், அந்த சிந்தனையும் வரும், புதிய எண்ணங்களும் வரும். அது உண்மை. இப்ப எனக்கு நல்ல ஞாபகம், என் மகள் இந்த
கேட்டன் வில்லியத்தின் வெட்டிங் நடந்தது. அவ டிவியில தான் பார்த்தவா. பார்த்துட்டு அப்படியே ஸ்டோரியா எழுதினா. 3.5 வயசு இருக்கும். அத ஸ்டோரியா அந்த எலவுட்ன்றதுக்கு ALOUD போட்டு எழுதி இருந்தா. அப்ப நான் பார்த்தேன். அதுலதான் நான் படிக்கிறேன் நாங்களே சில தொலைக்காட்சி எல்லாம். அப்ப அதுலதான் பார்த்து அவ செய்யறான். அப்ப கிரியேட்டிவ் எல்லாம் அதுல இருந்துதான் வருகுது. நாங்களா சொல்லி கொடுத்தது குறைவு. நாங்க பாட்டி சுட்ட வடையும் அந்த இதோட நின்று கொண்டோம். அங்கால நிறைய ஸ்டோரியல அதுகள் இதுல இருந்துதான் இப்ப டெக்னாலஜி என்ன, நீங்க போன் தான் மட்டும் டெக்னாலஜின்னு சொல்ல முடியாது. எல்லா வகையான இதுகளும் இருக்கு. என்ன அதான் அதுலதான் நான் படிச்சு கொண்டது. காகா அந்த படகுல விழுந்தது நரி கொண்டு போட்டார். இப்ப காகான ஏன் நான் காகா என்ன வேணும் என்று தான் கேசவ வச்சிருக்குதாண்டி இவங்கட கதையில. அப்ப அது அப்படி மாத்தி வருகுது டெக்னாலஜி. தெரியாது ஒரு காலம் நாங்க சும்மா குடுக்கறதானே. இப்ப போட்டோகிராபிக்கு எல்லாத்துக்கும் சைன் வச்சு குடுத்துறது. என்ன ஸ்கூலுக்கு ஏதாவது எஜுகேஷன் சம்பந்தமா எடுக்கலாமண்டு. ஒரு நாள் நாங்கள் டிவி பார்த்தோன்னு கேட்க இவன் பேரோட அந்த ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டு போயினா. அது பசு மாடுதான் இவன் அந்த கேரக்டர். அது போகுது. அப்ப சொல்ற அம்மா எந்த நேம் போகுது எனக்கு தெரியாது. எப்ப என்னது எங்களுக்கு தெரியாது. ஸ்கூல்ல வந்து அதை எடுத்திருக்கணும். அது ஒரு கதையா போனது. நானும் அது டிவில தான் பார்த்து தெரிஞ்சுடுறாங்க. அப்ப நான் யோசிக்கிறேன்னு சொன்னா, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் கட்டுப்படுத்தி வாழ எல்லாமே தெரிஞ்சு இருக்கணும். அந்த பிள்ளைக்கு எல்லாம் அளவோட போய்க்கணும். எதுவும் அளவுக்கு மிஞ்சின நாங்க சொல்லி கொண்டு போறோம். இதையும் அளவோடு கொண்டு போனால் உண்மையாவே வரமாட்டுதான் என்னது கருத்து. நன்றி மிக்க நன்றி. உண்மையிலே அந்த அளவுதான் எது கண்டு பல பெற்றோருக்கு தெரியவில்லை. அதுதான் கஷ்டமாக இருக்கிறது. ஏனென்றா தாயகத்திலிருந்து இப்ப ஒரு கல்யாணத்துக்காக வந்து இங்கு பிள்ளைகளை பெறுகிறவர்கள் தான் அந்த தொழில்நுட்பத்துக்கும் இதுவும் தெரியாமல் தொழில்நுட்பத்தோட அந்த பிள்ளைய வளர்க்கிறதுல தவறாக இருக்கிறதோ என்ற நிலையில தான் இந்த அடிப்படி சண்டைகள் வருகிறதால பிள்ளைகள் போய் பாடசாலையில சொல்லி பெரிய முறப்பாடாகவே இருக்கிற ஒரு நிலைமை இப்ப வந்துட்டுது. அது இணைக்க கவலையா இருக்கிறது. என்னடா பெற்றோரை பிரிச்சு கொண்டே வச்சிருக்கிறார்கள் பிள்ளைகளை. அப்ப பிள்ளைகளின் காரணம் முதல் பிள்ளை சொல்லிடும் அம்மா அடிச்சது இப்படி அப்படி என்று அங்க போய் நீ கேட்க அதுக்கு கவலை வந்துடும். இல்ல நான் அம்மாவோட போறேன் பேருந்து தாயை போட்டு நிறைய விசாரிச்சு இதுகள் எல்லாம் வரைக்குள்ள வந்து என்ன செய்யறன்ற ஒரு தெரியாத ஒரு நிலை தாய்மாருக்கு இருக்கிறதையும் பார்க்கின்றோம். நன்றி ஜீவா. நிச்சயம் தொழில்நுட்பத்தோடு வளர வேண்டிய காலச்சூழல். நாங்கள் நிறைவு நேராக ஈஸ்வரன் அண்ணாவை எடுத்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போறோம். வணக்கம் ஈஸ்வரன் அண்ணாவா. வணக்கம் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் முதலாவது பகுதி நான் எப்போ இணைந்தேன் இந்த வானிலையில். அதற்கு பதில் நான் எப்போது என்று குறிப்பிட்டு கூற முடியாது. இதில் தொடர்ந்து இருப்பவர்களுக்கு நான் எப்போது இணைந்தேன் என்பது தெரியும் புரியும். நான் கூறி சொல்ல வேண்டியதில்லை. நன்றி. ஆரம்பத்தில் நீங்கள் இணைந்தது அத்துடன் மகனை முடித்துக் கொண்டு படிப்புக்காக வந்த தம்பி மோகன் படிப்பை முடித்து அவருக்கு ஒரு ஈர்க்கப்பட்ட இந்த வானொலி டெலிவிஷன் டிவியில் ஈர்ப்பு ஈகையால் அவர் எங்களுக்கு இதை தந்துள்ளார் என்பதுதான். அவர் படித்த படிப்பை முடித்து கணக்காளராக இருந்தால், நானும் ஒரு கணக்காளராக இருந்தால் ஒழிய, அல்லது அவரின் ஊர் இனத்தை சேர்ந்தவனாக இருந்தால் ஒழிய அவரை எனக்கு தெரியாது. இப்போது உலகமே அறிந்த உத்தமனாக இருக்கின்றார். அடுத்த தலைப்புக்கு பிள்ளைகள் பெற்றார். பிள்ளைகள் வந்து நாங்கள் வளர்ப்பதல்ல, அவர்கள் வளர்கிறார்கள். அதுதான் உண்மை. அவர்கள் பார்த்து வளர்கிறார்கள். அதுதான் இன்னும் அதில் புதைந்த உண்மை. விஞ்ஞான முன்னேற்றங்கள், அதாவது சயின்டிஃபிக்கான இந்த உலகத்தில் நாங்கள் குறிப்பிட்ட சிலவற்றை நாங்கள் தவிர்க்க முடியாது. அதனுடன் தான் நாங்களும் வாழ வேணும். அதனை விட மிக நுட்பமாக பிள்ளைகள் உட்பட வேண்டும். உட்பட்டுத்தான் அவர்கள் ஒருவராக படிக்கலாம், திகழ்வார்கள். எனவே விஞ்ஞானத்தையும் விஞ்ஞான ரீதியான விடயங்களையும் தவிர்த்து பிள்ளைகளை வளர முடியாது. அவர்கள் தானாக பார்த்து வளர்வார்கள். இதுதான் எனது எண்ணம். நன்றி, வணக்கம்.
நன்றி நன்றி. உண்மைதான். அதாவது இந்திய தொழில்நுட்பத்துக்குள்ளதான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களை தடுக்கவும் முடியாது, இதென்னவும் முடியாது. நாங்கள் இப்ப நிறைவுக்கு வருகிறோம். உண்மையிலேயே இன்று பேசிய அத்தனை உறவுகளுக்கும் சிறப்பான நன்றிகள். கோசலா ஞானம், நீங்கள் பேச போறீங்களா? அவரை எடுத்துக்கொண்டு. சரி, வணக்கம் கோசலா ஞானம். இனிய மதிய வணக்கம். வாணி நகுல ஐரவருக்கு நேரம் காணாது எங்கள்ட மரபு கவி வர போகின்றது. சரி, ஓகே. நான் கவிதையில இன்றைக்கு தலைப்பு அதுதான். கேட்டுக்கொள்ளலாம். சரி, பாராட்டி கொள்ளுங்கள். நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே பிள்ளைகளை சட்டைக்குள் வளர்த்து அன்பு மழை பொழிந்தால் பிள்ளைகள் நன்றாக வளர்வார்கள் என்று கூறிக்கொண்டு என்ன சொன்னீங்க? அன்னை வளர்ப்பில் அந்த நல்லவராவதும் தீயவராவதும் பெற்றோர் வளர்ப்பினிலே என்று நாங்க மாத்திட்டோம். ஏனண்டா அண்ணன் மட்டும் இல்ல, இப்ப பெற்றோரும் சேர்ந்தான் வளர்க்கிறார்கள். ஏனண்டா இல்ல, தந்தை வேலைக்கு போய் கொண்டிருந்தா வீட்டுக்குள்ள இருந்து பிள்ளைகளை வளர்ப்பது அது அந்த காலம். அவர் ஊர்ல இருந்து நம்ம வர இல்ல நகுல, அவரு அது அந்த காலம். அவர் அப்படித்தான். அதுதான் ஊரை மறக்க இல்ல. நான் இல்ல ஊர்ல இருந்து நம்ம வர இல்லைன்னு சொல்றேன், அங்க இருக்கிறீங்கன்னு சொல்றேன். இல்ல ஊர்ல இருந்து அவர் இன்னும் இங்கால வர இல்லைன்னு சொல்றேன். இங்கால வந்து கூடுதலா பெண்களை விட ஆண்களும் கூடுதலா பிள்ளைகள் பக்கம் இருக்கிறார்கள். இப்ப இன்றைக்கு எவ்வளவு அபாகினம் அவர்கள். கோசலா ஞானம், உங்களோட பேர பிள்ளைகளை நீங்க கண்கூடா கண்டிருக்கிறீங்களா? என்ன உண்மைதான். நெருமான எவ்வளவு தூரம் விளையாட்டுக்கட்டை கொண்டு வந்தாருன்றது தெரியுதுதானே. சரி, அது பெற்றோர் வளர்ப்பில்லை என்று மாத்திக்கொள்ளுங்க. அது அன்று பாடிய பாடல், இது இன்று பாடிய பாடல். பெற்றோர் வளர்ப்பினிலே என்று மாத்துவோம். நன்றி நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. மிக சிறப்பாக இன்றைய தலைப்போட நீங்கள் இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் உண்மையிலேயே வாழ்த்துக்களும் நன்றிகளும். இன்றைய பிள்ளைகளின் இந்த பிரச்சனைக்கு காரணம் ரெண்டும் இருக்கிறது தான். ஒன்று பெற்றோரின் கவனச்சிதறல், அதாவது தொழில்நுட்பத்தை மட்டும் நாங்க சொல்லிவிட முடியாது. பெற்றோரின் பங்கில என்னென்றால், ஒன்று அவர்கள் செலவிடும் நேரம் குறையும். கட்டாயமாக அவர்கள் 2 பேரும் வேலைக்கு செல்வதனால செலவிடுற நேரம் எல்லைகளை தெளிவாக வகுக்கவில்லை. அதான் லிமிட், இவ்வளவுதான் நீ பார்க்கணும். எனக்கு நான் பார்த்தேன், இப்ப என்னுடைய விளையாட்டு கொண்டு வந்த பெற்றோர்கள் எல்லாம் நான் பார்த்தேன். இளம் பெற்றோர்கள் நல்ல அளவா லிமிட்டாகத்தான் சில விடயங்களை செய்கிறார்கள். அப்படி அந்த லிமிட் தெளிவாக அமைக்காது. அடுத்தது அழுத்தம் அல்லது அதிக சுதந்திரம் கொடுப்பது. செல்லம் கொடுத்து 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 வளர்த்தபடியா தான் அந்த பிள்ளை போய் வீட்டை சொல்லுது, பாடசாலையில சொல்லுது, அம்மா எனக்கு அடிச்சு போட்டாண்டு. அந்த செல்லத்தையே நீங்கள் அதிக அளவு கொடுக்குறீர்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றது. அதனால அந்த பிள்ளைகளின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற பெற்றோரா நீங்க இருந்தா நிச்சயம் அந்த பிள்ளைகள் நன்றாகத்தான் வளர்வார்கள். அடுத்தது இந்த மொபைல் தொழில்நுட்பத்தை எடுத்துக்கொண்டா இந்த சமூக வீடியோக்கள் எத்தனையோ எல்லாம் வருகுது. அந்த கவனத்தை குறைச்சு விளையாட்டின் மீது பிள்ளைகளை கவனத்தை செலுத்தினீங்கள்டா பிள்ளை மைதானத்துல விளையாடி அல்லது வெளியில விளையாடி வரைக்கும் களைப்பு வந்துடும், தானாகவே படித்து விட்டு படுக்கக்கூடிய நிலை வந்துடும். இது எந்த நேரமும் வீடியோவை போட்டு விட்டா பாடசாலையில வந்து ஒன்றுமே செய்ய முடியாத சூழல் அந்த பிள்ளைக்கு அமைந்துவிடும். கவன சிதறல் தான் அங்க குறையுது. அதாவது நீங்கள் அடிக்கடி தொலைபேசி பார்க்கிற பிள்ளைக்கு புள்ளியே குறையுது. நானே பார்த்தேன், நான் என்ற வாழ்க்கையில் அவனுக்கு எடுக்கிற புள்ளி அத்தனையும் குறைவாக இருக்கிறது. அப்ப அந்த கவன சிதறல் குறைகிறது. தூக்கமின்மை, உடல் அலுப்பு, அந்த இதுகள்ல வரைக்கும் அவனுக்கு தாய் சும்மா தட்டினாலும் அல்லது இதை செய்தாலும் கோபம் வருகிறது. அந்த அப்படியான கோபத்தில் அந்த பிள்ளைகள் எங்கேயோ தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். அதெல்லாம் அந்த குழந்தைகளின் பிரச்சனை ஒன்றுமில்லை. அவர்களை அளவாக லிமிட்டாக சில அதான் அந்த அளவை எவ்வளவு வந்து எல்லோருக்கும் தெரியவில்லையல்லோ, அளவாக வளர்க்க சொல்லுவா. அந்த அளவை நீங்கள் புரிந்து கொண்டு வளர்த்தீர்களானால் உண்மையிலேயே தொழில்நுட்பத்தோடு தான் இன்றைக்கு வளர்வன். தொழில்நுட்பம் தெரியாதவன் தொலைந்து போகிறான் என்று அதிபற்ற ஒரு பழமொழியும் இருக்குது. அதே மீதில் ஞாபகப்படுத்தி கொண்டு கட்டாயமாக தொழில்நுட்பத்தோடு இணைந்துதான் இன்றைய வாழ்க்கை பயணிக்க போகிறது. நீங்க இப்ப பாருங்கள், இப்ப எங்களுக்கு இந்த டிக்கெட் அடிக்கிற மெஷின் எல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு. என்ற கண்டியிலேயே நீங்கள் எடுக்க வேணுமா? அப்ப எல்லாருக்கும் எங்கள் தரவழியாக்கள் எல்லாருக்குமே கண்டியில எடுக்க தெரியாது, கனவே இருக்கு. அப்ப டிக்கெட்டு அது அடிச்சு எடுக்க வேணுமென்ற அளவுக்கு தொழில்நுட்பம் உங்களுக்கு வளருதென்றால் நீங்கள் கட்டாயமாகவே எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு, அளவாக தொழில்நுட்பத்தோட குழந்தைகளை சின்ன நிலை வளர்த்தால் பெரியவர்களாகி அவர்கள் அளவாகவே பாவிக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு உருவாகும் என்று கூறிக்கொண்டு, பிரச்சனைகள் இல்லாத குழந்தைகள் உங்களோடும் அன்பாக இருக்க வேண்டிய தேவை வருகிறது. அதனால் நல்ல குழந்தைகளை வளமாக வளர்ப்போம் என்று கூறிக்கொண்டு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் லண்டன் தமிழுக்கு கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தொழில்நுட்பத்தில் உதவி செய்த வாணிமோகனுக்கும் அதிபர் நடாமோகனுக்கும் மிக்க மிக்க நன்றியை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக நன்றி. நவலா சொன்னார்களே, தொடர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.
நிறைவுக்கு வருகின்றது குடும்பம் குவலையும் தோப்படும் நகுல ஆசிவநாதன் அவர்கள் இணைந்திருந்தார்கள். இணைந்த எல்லோருக்குமே நன்றி, வணக்கம். நேரம் லண்டனில் 11:26 நிமிடங்கள்.